இன்னைக்கு நிறைய பேருடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்கள் ப்ரேயர் தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் ப்ரேயர் பண்ணுறேன்ட்டு. உங்கள் ப்ரேயர் தான் பிளெஸிங்ஸுக்கு தடையாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது தான் ஜீவ ஒளியின் ஆண்டில் நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கு கீ ஃபேக்டராக இருக்கிறது. அதுதான் ஒரு சாவியாக இருக்குது, அதுதான் ஒரு திறவுகோலாக இருக்குது. இந்த கீ ஃபேக்டரை நீங்கள் எடுக்கலைன்னா நெக்ஸ்ட் இயரும் நம்ம இப்படி தான் உட்காந்துட்ருப்போம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே பூஸ்ட் ஆகலாம். ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் எதிர்காலத்தை பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கே தவிர அது நிகழ்காலத்திற்குரிய வார்த்தைகள் அல்லவே அல்ல. ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், இருக்கிற வேலையை ஆண்டவர் பிடிங்கிடுவார். ஓகே, சர்ச்சுக்கு வரலன்னா என்ன பண்ணுவார்? வேலையை பிடிங்கிடுவார் ஒழுங்கா. அப்படிதான் எச்சரிக்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக எச்சரிக்கை இங்கே எச்சரிப்புன்னு வசனமாக இருக்குது. ஆனால் அந்த எச்சரிப்பு ஆண்டவர் எப்படி எச்சரிக்கிறார், அதை நம்ம எப்படி பார்க்கணுன்றதுல தான் எச்சரிப்புன்னு உபதேசத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ டாஸ்மார்க்குள்ளே போயிட்டு குடிக்கிறாங்க. ஓகே, அவங்களையும் நான் சுத்தமானவங்களை தான் பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன்னா, ஒரு அமேசிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். போன வாரத்தினுடைய அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் அதை கேட்டிங்கன்னா இந்த ஜீவ ஒளியினுடைய சத்தியங்களை நம்ம தொடர்ந்து அதை தியானிக்க ஏதுவாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராமிசஸ் வெஸ் ஃபேக்ட். தமிழில் என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தமும் உண்மையின் உண்மை செய்தியும். எல்லாரும் சொல்லுங்கள், வாக்குத்தத்தமும் உண்மை செய்தியும். இங்கிலீஷ் ரொம்ப டஃப்பான வேர்டு இல்லை, எப்படி சொல்லுங்களேன்? ப்ராமிஸ் வெர்சஸ் ஃபேக்ட். வாக்கு தத்தத்துக்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. எல்லாரும் சொல்லுங்க, பைபிளில் என்ன இருக்கு? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? நியூ ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? ஸோ என்ன இந்த வாக்குத்தத்தம்னா என்ன, இந்த ஃபேக்ட் உண்மைனா என்ன அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாக்குத்தத்தம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு வாக்குறுதியை யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அது இன்னும் என்ன பண்ணலை, நிறைவேறலை. ஒரு கவர்மெண்ட்டு அவங்களுடைய அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய அறிக்கையை சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோன்னு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. நாங்கள் என்னென்ன ப்ரெசன்ட் பெயிண்டிங்காக இருக்குது, ஓகே நீட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், இதை விளக்குவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை எடுத்துகிட்டு வருவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணுவோம் அப்படின்ற நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் பேர் தான் ப்ராமிசஸ், அதுக்கெல்லாம் பேர் தான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடக்க போகிற ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த மாதிரி அடுத்த ஃபியூ மினிட்ஸ், சில நிமிஷங்கள் சத்தியத்தை கேட்கறதுல ரொம்ப தீவிரமாக இருங்க. உங்களுடைய சிந்தை மறுரூபப்படுகிறத நீங்கள் செல்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். யாரா வரட்டும், அவன் என்னமா பண்ணிட்டு போகட்டும், யார் வேணால் என்ன வேணால் ஏறி எங்கே வேணால் போகட்டும், இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதை கேட்குறதுல என் மைண்டை டியூன் அப் பண்ண போகிறேன். திடீர்னு அங்கே ஏதாவது ஒருத்தவங்க வராங்க, இல்லை ஒருத்தவங்க அசைகிறாங்கன்னா உடனே இப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் நான் பார்த்து இந்த சிஸ்டர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. எனக்காக பண்ணாதீங்க, உங்களுக்காக பண்ணுங்க. ஆமென். வாக்குத்தத்தம் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், தீபிகா கட்டாயமாக இந்த வருஷத்தில் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இந்த கிஃப்ட், ஏதோ ஒரு கிஃப்ட் அந்த பிள்ளை ஆசைப்படுறா அப்படின்னு வச்சுக்கலாமே, இந்த கிஃப்ட்டை நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன், உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் என்னது? வாக்குத்தத்தம். தமிழில் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறேன்னா வாக்குறுதி. நான் ஒன்று பண்ணுறேன். என் ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா, பிரியாவுக்கு நிறையா வாக்குறுதிகளை கொடுத்து
கொடுக்குறேன்னா நிறைய கொடுப்பேன், அதை 90% என்ன பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? இல்லை, வாக்குத்தத்தம் அப்படின்னா நான் இதை பண்ணுறேன், கண்டிப்பாக உனக்கு நான் இதை செய்கிறேன். கேட்ட விஷயமாகவும் இருக்கலாம், அவங்க கேட்காத விஷயமும் நானே வாலண்டியராக போயிட்டு கூட என்ன சொல்லலாம், நான் உனக்கு இது கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அது எதுவுமே ப்ரெசண்ட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் இல்லை. அது எல்லாமே வாக்குத்தத்தம் எல்லாமே ஃப்யூச்சர் ஓரியன்டாக இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய மேட்ரு தான் வாக்குத்தத்தம். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாடில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. படிச்சிருக்கிறீங்களான்னு தெரில. நான் உன்னை அதிசயங்களை எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது இந்த வசனம்? ஏசாயால இருக்கா, மீகால இருக்குதுல்ல. நான் உன்னை என்ன பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இருக்கா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாங்க, நான் உன்னை பண்ணிட்டேன்னு போட்டிருக்கா, பண்ணுவேன்னு போட்டிருக்கா? பண்ணுவேன். இங்கிலீஷில் இந்த பண்ணுவேன் இது மாதிரி இந்த ப்ராமிஸ் வேர்டெல்லாம் இங்கிலீஷ் பைபிளில் நம்ம எடுத்து வாசிக்கும் போது ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லா ப்ராமிசஸ்லையும் பார்த்தீங்கன்னா வில் 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 WILL வில் அப்படின்னா பண்ணுவேன், ஃபியூச்சர் பண்ணுவேன் 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 பண்ணுவேன். நான் உன் தலையை உயர்த்துவேன், உன்னை நான் கீர்த்திலையும் அதை மாதிரி வைப்பேன், இதை மாதிரி வைப்பேன், பண்ணுவேன் பண்ணுவேன் பண்ணுவேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே பூஸ்ட் ஆகலாம். ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் எதிர்காலத்தை பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கே தவிர அது நிகழ்காலத்திற்குரிய வார்த்தைகள் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. இந்த நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்ற ஒரு புக்கு வரத்துக்கு முன்னாடி தேவ பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இருந்தது எல்லாமே எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுதான் இருந்துச்சு? ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான் இருந்துச்சு. நியூ டெஸ்டமெண்ட் எப்போ வந்துச்சு? இயேசு வந்து அவர் வந்துட்ட பிறகு மாத்திரம் இல்லை, அவர் வந்து அசண்டாகி போயிட்ட பிறகு தான் அதை வந்து எஃபெக்டிவாக ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுறாங்க, டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரத்திற்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. பல ஊழியர்கள், பலருடைய தியாகங்கள், அது இது ஏகப்பட்ட மேட்ரு அப்படி நடந்து ஹோலி ஸ்பிரிட் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு, யார் பாடி ஆஃப் கிரைஸ்ட்டு? நம்ம தான். கிறிஸ்துவின் சரீரமாகிய நமக்கு இந்த நியூ டெஸ்டமெண்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் பைபிளுக்கு பேர் டோரா அப்படின்வாங்க. என்னது? டோரா அப்படின்றதா இருந்துச்சு. டோரான்ற புஸ்தகத்தில் அப்படியே ஒவ்வொரு புக்காக இருக்கும். ஏசாயா புஸ்தகம் தனி அப்படி அப்படிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி எது தான் இருந்துச்சு? கவனிங்களேன், எதுதான் இருந்துச்சு? பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போதெல்லாம் என்னன்னா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்கும். என்ன நம்பிக்கை? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அப்படி சொல்லியிருக்கிறாரு, மீகால இது சொல்லியிருக்கிறாரு, ஆதியாகமத்தில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கைனா, ஒரு நாள், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன் சத்தமா, ஒரு நாள். இன்னைக்கு இல்லடா, ஆனால் ஒரு நாள்ரா, ஒரு நாள் அப்படின்றோம்ல. இந்த ஒரு நாள் அப்படின்ற சிந்தனை நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது நம்மளுக்கு வருது. இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, இங்கே தான் இருக்கிறீங்களா? இந்த ஒரு நாள் கான்செப்ட் நம்ம மைண்டில் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது ஒரு நம்பிக்கை நிமித்தமாக வருது. நான் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி குணமாக்குவேன், குணமாக்கிட்டேன் இல்லை, என்னது? குணமாக்குவேன். சீக்கிரத்தில் ஆண்டவர் இதை செய்வார், குணமாக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கை. ஆண்டு கொடுத்துருக்கிற இவ்வளவு வாக்கு தத்தங்களும் எப்போ நிறைவேறும் அப்படின்னும் போது அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, மேசியான்னு ஒருத்தவர் என்ன பண்ணுவார்? கிறிஸ்து வருவார். பிதாவின் ஒரே பேரான செல்ல குமார் என்ன பண்ணுவார்? வருவார். சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? வருவார். அவர் வருவார். அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன்டா. இப்போ பழைய ஏற்பாட்டில் சில விஷயத்தை நான் காட்டுறேன் பாருங்களேன். சட்டுன்னு ஏசாயா 7:14 எடுத்துக்கோங்களேன். அதை யாராவது வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே
உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பா. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இது வந்து எங்க எழுதிருக்கு? ஏசாயால இருக்கு. இது என்னவா இருக்குன்னா வாக்கு தத்தமா இருக்கு. என்னவா இருக்கு? வாக்கு தத்தம் நடக்கும். கன்னிகை ஒருத்தவங்க என்னவாங்க? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாங்க. அதுதான் கிரைஸ்ட்டு, மேசியா அப்படிதான் வருவார் அப்படின்றது என்னவா இருக்குது? வாக்கு தத்தமா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, என்னவா இருக்குது? இது வாக்கு தத்தம். இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் வாக்கு தத்தம். இங்கே மட்டுமே போட்டிருக்கானா? இல்லை. மீகா 5:2 எடுத்து வாசிங்களேன். நிறைய இடத்துல இருக்குது. நான் 7 இடத்த மட்டும் காட்ட விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் 5:2 எடுத்தவங்க வாசிக்கலாம். எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது. இதுவும் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்த வாசிக்கப்பட்ட வேத வாக்கியம் எதை குறிக்குதுன்னா, கிரைஸ்டனுடைய கம்மிங். மேசியா வருவார், அவர் இந்த மாதிரி விஷயம் பண்ணுவார், வருவார். இது ஃபியூச்சர் டென்ஸ். இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது ஃபியூச்சர் டென்ஸ். தமிழில் என்ன சொல்லுவீங்க? அது எதிர்காலத்தை பற்றி பேசுகிற ஒரு வசனமாக இருக்குது. ஓகே, சரி. ஏசாயா 53:3-5 வாசிங்களேன். ஏசாயா 53:3-5. இந்த வசனத்தெல்லாம் எதுக்கு காட்டுறோன்னா, தயவுசெய்து இந்த வசனத்தை காது கொடுத்து கேளுங்க, வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமா இருக்கிறார். ஓகே, இந்த ஏசாயாவில் சொல்லியிருக்கிறார். இப்படிலாம் கிரைஸ்ட் வருவார், உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்படுவார், நொடுக்கப்படுவார், அவருடைய தழும்புகளால் நம்ம என்னாவும் சுகமாகவும். மாயிட்டேன்னு சொல்லலை, அவர் மாயிட்டிங்கன்னு சொல்ல. ஏசாயா அங்கே இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? சுகமாகவும், ஃப்யூச்சரில் சொல்கிறார். ஓகே, எரேமியா 23:5 ஒருத்தர் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் என்ன பண்ணிட்டாரு? நடத்திட்டார் அப்படின்னு போட்டிருக்கா. நடத்திடுவார். இதுவுமே அந்த காலங்களில் இருந்த ஜனங்களுக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்குது. வாக்கு தத்துவம், கர்த்தர் இதை செய்வார், மேசியாவை அனுப்புவார். ஸோ அந்த ஜனங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கும்படியான வாக்கு தத்தங்களாக இருந்துச்சே தவிர அந்த ப்ரெசன்ட் டைமில் நடந்த விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏசாயாவில் இருக்கிறீங்கன்னா 42:6-7 வாசிருங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும். ஓகே, ஓகே, ம் 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 ஓகே. எத்தனாவது வசனம் படிக்கிறீங்க? ஓகே, போதும். இது புறஜாதிகளுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு வசனம். யார் புறஜாதினா? நம்ம தான். இஸ்ரவேல் கோத்திரங்கள் அவங்க மாத்திரம்தான் தேவனை உடையவர்கள், நாங்கள் மாத்திரம்தான் அப்படின்னு இருக்கும்போது இது புறஜாதிக்கு நம்பிக்கை உண்டாக்க. இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய ஜீனியாலஜி எங்கன்னா
இந்து பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் வரோம். ஓகே, இப்போ எங்களை மாதிரியான ஆளுகளுக்கு இங்கே எல்லாருக்குமே அப்படி தான், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் அவரு யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்கும் போது ஒரு நம்பிக்கையை தீர்க்கதரிசி மூலியமாக முழங்குறாங்க. இல்லை இங்கே போட்டிருக்கு ஜென்டைல்ஸ்னே போட்டிருக்கு, புறஜாதின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. புறஜாதிகளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். என்னது? மேசியா வருவார், வந்து அவரு குருடர் உங்களுடைய கண்ணையும் திறந்து, இல்லைடா அவனுங்களுக்கு மட்டும் நான் அப்பா இல்லை, உனக்கும் யார் தான், அவனுங்க பிரித்து வச்சுக்கிறாங்க, நீங்கள் அவனுங்க சொன்னதை நம்பி உங்கள் கண்ணை என்ன ஆக்கிட்டீங்க, குருடாக்கிட்டீங்க அப்படின்னு உங்கள் கண்ணை திறக்கிறதுக்கு யார் வருவா? மேசியா வருவார். ஓகே, எரேமியா 31 அதுலேருந்து 34 வரையும் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்களின் பிதாக்களை வர நாளிலே, ஓகே, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். மோசே உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை கட்டளை இப்படிலாம் இல்லை, நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். அதான் கிறிஸ்து சொல்கிறார்ல, இது என்னுடைய புதிய உடன்படிக்கை. அவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் இங்கே சொல்கிறாங்க, நான் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன். ஏன்னா உடன்படிக்கை அப்படின்ற விஷயத்தை இந்த கட்டளை, இந்த நியாயப்பிரமாணம்லாம் திருச்சி வேற மாதிரி ஜனங்கள் மத்தியில் காட்டினதுனால யாருமே தேவன்கிட்ட வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷனை மாற்றி நான் புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன், நான் ஒரு நியூ மேரேஜை கிரியேட் பண்ணுவேன் உங்களுக்குள்ள அப்படின்றத வாக்குத்தத்தமாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது சமாதானத்திற்குரிய ஒரு வார்த்தையை பாருங்களேன். ஏசாயா 9:6-7. ஏசாயா 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஓகே 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 இங்கே போட்டிருக்கு. இப்போ தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் எது பேசிக்காக எந்த டிரான்ஸ்லேஷன் வந்திருக்குன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து நம்மளுக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? ஸோ அங்கே பார்க்கும்போது என்னென்னா, the government will be upon his shoulder and he will be called wonderful counselor. will be will எதிர்காலத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். ஏசாயா சொல்றாரு, அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. இப்போ இந்த 7 வசனமும் என்ன வசனங்களாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தின் வசனமாக இருக்குது. கவனிங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தின் வசனம். ஸோ வாக்குத்தத்தத்தின் வசனத்தில் என்ன மேட்ரு இருக்குன்னா நம்பிக்கை தான் இருக்குது. என்ன இருக்குது? நம்பிக்கை தான் இருக்குது. இன்னைக்கு டேனி வரும்போது சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு காலைல. அதனால நம்பிக்கையோடு இருக்கிறேன். என்ன இருக்குது? நைட்டு சிக்கன் ரைஸு வரும். அது ஒரு ப்ராமிஸ் தான். காலைல உங்களுக்கு போகும்போது சரி ஓகே நீ நைட்டு என்ன பண்ணாத, சாப்பாடு செய்யாத, நான் வரும்போது என்ன வாங்கிட்டு வரேன், நான் வாங்கிட்டு வரேன். ஸோ அது எப்போ என்னவா இருக்குதுன்னா ப்ராமிஸாக இருக்குது. அது உங்களுக்கு என்னத்தை கொடுக்குன்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, அவ்வளவுதான். என்னத்தை கொடுக்குது? நம்பிக்கையை கொடுக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையோடு அப்படியே இருந்துக்கிட்டு நைட்டு வந்துட்டீங்க, அவரும் வந்துட்டார், அவர் கையில் என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. ஓகே, அப்பையும் நம்பிக்கையோடு இருப்பீங்களா? ஏறிடும். டேய் படவா ராஸ்கோல், நான் ஏதாவது சட்டியில் குழம்பு ஆக்கி ஏதாவது பண்ணி நான் சாப்பிட்ருப்பேன், ஒன்றை நம்பி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் நம்பிக்கை என்ன பண்ணிட்டேன்? உடைச்சிட்டேன். நியூ டெஸ்டமெண்ட்ல ஆண்டவர் இப்படி பழைய ஏற்பாட்டில் சொன்ன வாக்கு தத்தங்களை நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லலையா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் நம்ம பார்க்குறோன்னா ப்ராமிசஸ் வெர்சஸ் ஃபேக்ட். வாக்கு தத்தமும் வேற என்னது? உண்மையின் செய்தியும். உண்மையும் வாக்கு தத்தத்திற்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன் நம்ம லைஃப் இன்னும் பிளஸ்ட் ஆகலை,
இன்னும் நிறைய விஷயங்களில் நம்ம ஏன் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயத்தில் நம்முடைய ப்ரேயருக்கு ஏன் இன்னும் ஆன்சர்ஸ் கிடைக்கல, நிறைய எதிர்பார்ப்புகள் இன்னும் ஏன் நிறைவேறாமல் போயிட்டுருக்குது அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் எங்கே இருக்குன்னா ப்ராமிசஸில் இருக்குது, ஃபேக்ட்டுக்கு வரல. புரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, புரியலையே அப்படின்னா அதை தான் புரிய வைக்க போகிறோம். ஓகே, நம்முடைய மைண்ட் எங்கே இருக்குதா சொல்லுங்களேன், எங்கே இருக்குது? தமிழில் கூட சொல்லிடுங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. என்னது இது வாக்கு தத்தம் ஆர் ப்ராமிஸ் இங்கே வரலை, அதுதான் பிரச்சனை. அதான் எப்படி இங்கே வரணும், இதுனா என்ன, ஃபேக்ட்னா என்னன்றதா நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம வாசித்த மேசியாவை பற்றி, கிறிஸ்துவை பற்றி உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் வாக்கு தத்தத்தின் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம்? வாக்கு தத்தத்தின் தீர்க்க தரிசனம். வருவார், பீஸ், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் வருவார், அவர் நியூ கவர்னன்ட்டை ஏற்படுத்துவார், ஜென்டைல்ஸாக உங்களுக்கும் என்ன பண்ணுவார், இந்த கிரேஸை கொடுப்பார் அப்படின்ற எல்லா மேட்ரும் ஃபியூச்சரை பற்றியதான ஒரு மேட்டராக இருக்குது. ப்ராமிசஸ் அப்படின்றது ஃபியூச்சர், நடக்கும் 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 நடக்கும். ஸோ பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க எல்லாம் நம்பிக்கையாக இருந்தாங்க. என்னவா இருந்தாங்க? நடக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, கிறிஸ்து வருவார், வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், கொள்ளுவார், எல்லா விஷயத்துலையும் அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் வாக்குத்தத்தங்கள் மட்டுமே. ஹல்லேலூயா. அவங்க எல்லாமே வாக்குத்தத்தத்தின் காலத்தில் தான் இருந்தாங்க, அதாவது வாக்குத்தத்தத்தை கேட்ட காலத்தில் தான் இருந்தாங்க. நடக்கும் என்ற நம்பிக்கையோட கேட்ட வாக்குத்தத்தங்கள், கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் இது ஃபியூச்சரில் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் நம்மளுமே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அவங்கள போலவே வாக்குத்தத்தத்தின் மேலே ஃபோக்கஸாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இன்னும் இது கேட்டனே 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் இந்த விஷயத்தில் நான் மேற்கொள்ளாமல் முடியாமல் இருக்கிறேன், இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு ஏன் இன்னும் ஆன்சர் வரலை, ஏன் என்னுடைய வாழ்க்கை சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, ஏன் என்னுடைய ஃபினான்ஷியல் இப்படி இருக்குது, என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இப்படியாக இருக்குது, ஏன் என்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த், மன ரீதியான பிரச்சனைகள் இன்னும் இப்படியாக இருக்குது. இதற்காக தான் நான் ஆண்டவர்கிட்ட நான் முறையிட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இப்படி நான் விண்ணப்பம் பண்ணனே, இப்படிலாம் வசனம் இருக்குன்றத நான் வாசித்து இப்படிலாம் பண்ணுவேன்னு போட்டிருக்கிறாரே, நான் உன்னை விடுவிப்பேன் போட்டிருக்கிறாரே, நான் உன்னை சௌக்கியமாக்குவேன், உன்னை குணப்படுத்துவேன் போட்டிருக்கிறாரே, இந்த வசனத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணி இதை வாசித்து இதை கேட்டு நான் அவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணனே அப்படின்ற ஒரு கொஷின் இங்கே எத்தனை பேருக்கு இருக்குது? எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும்? இதெல்லாம் ஆமாம் நீ சொல்கிற மாதிரி தான், ஏன் இதெல்லாம் நடக்கலை, இப்படிலாம் போட்டிருக்கேன், ஏன் நடக்கலை? ஹலோ, யாரா என் கூட இருக்கிறீங்களா? எனக்கு மட்டும் தானே அந்த மெசேஜ்? எல்லாருக்கும் இருக்கா? ப்ராக்டிக்கலாக பேசுங்க, இருக்கா? ஆனால் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் ஃபேக்டாக இருக்குது, அது ப்ராமிஸாக இல்லை, அது ஃபேக்டாக இருக்குது. எப்படி ஃபேக்டாக இருக்குது அப்படின்னா, உனக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார், உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவருடைய கர்த்தத்துவம் கர்த்தத்துவம் எங்கே இருக்கோ அவருடைய தோளின் மேல் இருக்கும், உங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், உங்களுடைய பாடுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவருடைய தழும்புகளாலே நீங்க என்ன ஆவீங்க? குணமாவீங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறது வாக்குத்தத்தம். ஆனால் நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின் காலத்தில் இல்லை, நம்ம நிஜத்தின் காலத்தில் இருக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்து கொடுப்பார்னு சொன்னார்ல, ஆண்டவர் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார்ல, அதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட காலத்தில் இருக்கிறோன்றதை புரியாமல் வாக்குத்தத்தத்தை நோக்கிட்டு நிகழ்காலத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக இதை செய்வேன் நீங்கள் சொன்னீங்களே, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நீயோ கடன் வாங்குவதில்லை அப்படின்னு உபாகம் என்னதுல 15:6 இப்படி போட்டிருக்கிறீங்களே, ஆனால் நான் இன்னும் கடன் வாங்கிட்டு இருக்கிறேனே, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஆனால் என்ன நான் பலவீனத்தில் இருக்கிறேனே. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? என்ன நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா, நம்ம
இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்தில் இருக்கிறது போல இந்த ப்ராமிசஸ், கர்த்தர் இதை செய்வார் 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 நம்பிக்கையில் இருக்கிறீங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற விசுவாசத்துக்குள்ள நம்ம வராமல் இருக்கிறது தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபேக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாக்குத்தத்தம்னா நான் ஒரு ப்ராமிஸை பண்ணிட்டேன் பிரியாவுக்கு, இதை நான் பண்ணுவேன், இதை நான் வாங்கி கொடுப்பேன், அடுத்த வாரம் நான் இந்த விஷயத்தை வாங்கி கொடுப்பேன். இது வாக்குத்தத்தமாக இருக்குது, வாக்குறுதியாக இருக்குது. ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஃபேக்ட்னா என்ன அர்த்தம்னா, அவள் கையில் நான் சொன்ன பொருள், நான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்ன பொருள் பிரியா கையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபேக்ட். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் இதை செய்வேன்னு சொன்ன விஷயம் செஞ்சு முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஃபேக்ட், அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. எது உண்மையா இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா, நேற்று நைட்டு எல்லாம் நம்மளுடைய விசுவாசி குடும்பம், நம் சபை குடும்பம்லாம் நாளைக்கு வருவாங்க அப்படின்னு இருந்தது. அது எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்போ எது நிஜம்னா, எங்களுடைய சபை குடும்பத்தோடு உட்காந்து நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், இதுதான் நிஜம். ஹல்லேலூயா. ஏன் உனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா, கிரைஸ்ட்டு அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்ன்ட்டு கிரைஸ்டை குறித்து தாவீது பேசுகிறார் ஒரு இடத்துல. என்னன்னு பேசுகிறாரு? எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இப்போ நீனு தாவீது இடத்துல இருக்கிறதா உனக்கு பிரச்சனையாக இருக்குது, தாவீதனுடைய காலத்தில் இருக்கிறதா நம்முடைய பிரச்சனையாக இருக்குது. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. நம்ம எங்கே உக்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தாவீது சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்ம இன்னும் தாவீது காலத்தில் போயிட்டு இருக்கிறோம். அவர் ஃபியூச்சர் டென்ஸை, அதாவது கிறிஸ்து அப்படின்றவர் வருவார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லி அவர் எதிர்காலத்தில் பேசினார்ல, அந்த எதிர்காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்ற உணர்வு இல்லாததுனால தான் இன்னும் நிறைய விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவ ஒளியின் ஆண்டில் என்னன்னா, உங்களுக்கு என்ன புரியணும்னா, நீங்கள் வாக்குத்தத்தத்தின் காலத்தில் இல்லை, நீங்கள் ஃபேக்ட்டு, நீங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்ட காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள தான் இந்த ஜீவ ஒளியின் ஆண்டில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரைஸ்ட் ஒருவர் வந்தார், எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்தார், அவர் அசண்டாகி போனார். இப்போ அந்த கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த பழைய ஏற்பாட்டு விஷயத்தில் பேசப்பட்ட அத்தனை விஷயமும் செய்து முடித்தவர் எனக்குள்ள இருக்கிறாருன்றது தான் ஃபேக்ட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை, இந்த ஃபேக்டினுடைய ஒரு வசனம், பல வசனத்தை காட்ட முடியும். ஒரு வசனத்தை இன்னைக்கு இந்த செய்திக்கு எடுத்துக்காட்டாக நான் காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 15:5. ஓகே. ஓகே. இந்த வசனத்தை அப்படியே வச்சுப்போம். ஓகே, வச்சுப்போம். இந்த வசனத்தினுடைய மேட்ரை மட்டும் தான் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இப்போ நியூ டெஸ்டமெண்ட்டில் ஃபேக்ட் இருக்குது, ப்ராமிசஸ் இல்லை. என்ன இருக்குது? நியூ டெஸ்டமெண்ட் என்ன இருக்குது? எல்லாமே நிறைவேறப்பட்ட வாக்குறுதிகள் தான். நிறைவேறப்படப்போகிற வாக்குறுதி இல்லை, நிறைவேறப்பட்ட வாக்குறுதி மட்டும்தான் இருக்குது. இங்கே இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நிறைவேறப்பெற்ற வாக்குறுதி என்னென்னலாம் பழைய ஏற்பாட்டில் இங்கே சொல்லியிருக்குதோ அதெல்லாம் நிறைவேறப்பட்டது தான் நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குது. அது பேர் தான் ஃபேக்ட். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஃபேக்ட் மட்டுமே இருக்குதானா? இல்லையா. என்னென்ன இருக்குன்னா, அதில் உபதேசம் இருக்குது. அதாவது உபதேசம்னா உற்சாகப்படுத்துகிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இருக்குது. எது உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், டைம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. அங்கே எல்லாமே உற்சாகப்படுத்துகிற உண்மையான சுவிசேஷம் இருக்குது. கிறிஸ்து எப்படியா இருக்கிறாரு, உனக்குள்ளே என்னவா இருக்கிறாரு, உனக்கு யாராக இருக்கிறாரு, உனக்கு இப்படியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி
பவுல் எபேசியருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இப்படியா இருக்கிறாரு, இப்படியா இருக்கிறார், இப்படியா இருக்கிறாரு, உனக்குள்ள அப்படி இருக்கிறாரு, உனக்குள்ள இப்படியா இருக்கிறாருன்னு அவர் எப்படியா இருக்கிறாருன்றதை சொல்லி உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்குது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் உற்சாகப்படுத்துகிற உபதேசம் இருக்கானா? இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன இருக்குன்னா அறிவுரைகள் இருக்கு. அறிவுரைன்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா தமிழ் என்ன எப்படியா சொல்லலாம்? அறிவுரை தானா இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்னா வழி இதுவே நடவுங்கள். இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களே, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களே. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே, ஏய் காலை எழுந்திரிச்சிட்டோன்னு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, ஓகே போயிட்டு குளிச்சுட்டு வா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களே. இப்படிப்பட்ட ஏராளமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? உபதேசம் மட்டும் இல்லை, உற்சாகப்படுத்துகிற உபதேசம் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் வேறு என்ன இருக்குது? என்ன இருக்குதுன்னு சொன்ன இப்போ? அறிவுரைகள் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அறிவுரைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பாருங்களேன், ஒரு வசனம் எப்படியாக இருக்குது, புருஷர்களே உங்கள் மனைவி மேலே என்ன பண்ணுங்க? அன்பு செலுத்துங்க. மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? இது என்னவா இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுரை அப்படின்றத புதிய ஏற்பாடு சொல்லுது. உன் புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? நீங்கள் கீழ்ப்படுத்திருங்க. மனைவிக்கு என்ன பண்ணு? நீங்கள் அன்பு செய்யுங்க. அதோட முடிக்காது. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கன்னா, ஃபேமிலி தான் காட் பார்க்குற முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இங்கேயோட முடிச்சுனா அடுத்தது சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணாமல் இருங்க? கோபப்படுத்தாமல் இருங்க. பிள்ளை என்ன பண்ணாமல் இரு? கோபப்படுத்தாமல் இரு. இதெல்லாம் எப்படிப்பட்ட வசனமாக இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரைகள். இது பண்ணு, இது பண்ண வேணாம் அப்படின்றத போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையை குறித்து போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? எச்சரிக்கை. ஆனால் இந்த எச்சரிக்கைன்ற வார்த்தையை தான் சில பிரசங்கியார்கள், சில லா ப்ரீச்சர்ஸ், ரிலீஜியஸ் அப்படியே மத ரீதியாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை திரிச்சிடுறாங்க. எச்சரிக்கை, எச்சரிக்கையை போட்டிருக்கு. ஆனால் அந்த எச்சரிக்கை எப்படிப்பட்ட எச்சரிக்கைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபேக்ட், நிஜ காலத்தில் உங்களால் வாழ முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா உபதேசம், உற்சாகப்படுத்துகிற உபதேசம் இருக்கானா? இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்குது? 3 விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த 3 விஷயமும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் நிஜ காலத்தில் நம்மளால் வாழ முடியும். புதிய ஏற்பாட்டில் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன்? 1, சத்தமாக சொல்லுங்களேன், உபதேசம் இருக்குது. உற்சாகப்படுத்துகிற உபதேசம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார், உங்களுடைய ஐடென்டிட்டியை காட்டுற, உங்களுடைய அடையாளத்தை காட்டுற அநேக உபதேசங்கள் இருக்கானா? இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? அறிவுரைகள். வழி இதுவே நடவுங்கள். ஹஸ்பண்டை குறித்து, ஒய்ஃபை குறித்து, பிள்ளைங்களை குறித்து இதெல்லாம் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரைகள் இருக்குது. 3வது என்ன சொன்னேன்? எச்சரிக்கை இருக்குது. என்ன எச்சரிக்கை, எப்படிப்பட்ட எச்சரிக்கை அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாசிக்கப்பட்ட யோவான் 15, ஓகே, அந்த 5வது வசனத்தை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புகிறேன். ஓகேவா? ஓகே, அதை டிஸ்பிளே பண்ணிடுங்க. யோவான் 15:5. யோவான் 15:5. இந்த வசனம் எச்சரிப்பின் வசனம். இப்போ இதுக்கு முன்னாடி எபேசியர் 4வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே உபதேசங்கள் இருக்குது, உற்சாகப்படுத்துகிற உபதேசங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அறிவுரைகள் இருக்குது. இது பண்ணு, இப்படி பண்ணு, பிள்ளைகளை இப்படி நடத்து, ஹஸ்பண்ட் நீ லவ் பண்ணு ஒய்ஃப் நீ கீழ்ப்படிஞ்சிரு, இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எச்சரிக்கை அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டை தான் நான் காட்டுறேன். இந்த வசனம் எச்சரிப்பின் வசனமாக சொல்லப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, என்ன வசனம்? எச்சரிப்பின் வசனம். இப்போ 1வது வசனத்திலேருந்து போடுங்களேன். நான் அதை அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இதில் வந்துடுறேன், என்ன சொல்கிறாங்கன்ட்டு. எப்படி இது எச்சரிப்பாக நம்ம பார்க்கணும், அதுதான் முக்கியம். எச்சரிப்புனா என்ன, எப்படி ஆகிடுதுன்னா பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, ஏய் ஜாக்கிரதை, நீ மட்டும் ஜோம் பண்ணலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இந்த வாரம் அவள் தான் அவனுக்கு போ, கண்டிப்பாக நடக்கும். அவன் வந்து அவனை குத்துவான் பாரு, அவன் வந்து மிதின்னு பண்ணுவான் பாரு. நீ இது பண்ணலன்னு வச்சுக்கோவேன், நீ சர்ச்சுக்கு நீ வரல, ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், இருக்கிற வேலையை ஆண்டவர் பிடுங்கிடுவார். ஓகே, சர்ச்சுக்கு வரலன்னா என்ன பண்ணுவார்? வேலையை பிடுங்கிடுவார். ஒழுங்கா
அப்படிதான் எச்சரிக்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக எச்சரிக்கை இங்கே எச்சரிப்புன்னு வசனமாக இருக்குது. ஆனால் அந்த எச்சரிப்பு ஆண்டவர் எப்படி எச்சரிக்கிறார், அதை நம்ம எப்படி பார்க்கணுன்றதுல தான் எச்சரிப்புன்னு உபதேசத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க 1வது வசனத்திலிருந்து அழகா சொல்றாரு. நான் யாரு? நான்னா யாரு அங்க சொல்றாரு? கிறிஸ்து சொல்றாரு. இயேசு தான் அங்க நான். ஓகே, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா எப்படியா இருக்கிறாரு? தோட்டக்காரர் அவரு. ஆனா தோட்டத்திற்குள்ள இருக்கிற திராட்சை செடி யாராம்? யாரு? யாரா சொன்னீங்களே? யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க. பிதா தோட்டக்காரராக இருக்கிறார். தோட்டத்திற்குள்ள இருக்கிற திராட்சை செடி யாரு? இன்னுமே நிறைய பேருக்கு புரியலையா? யாரு? சத்தமா தான் சொல்லுங்களா. அப்ப இயேசு என்னவா இருக்கிறார்னா கொடியா இருக்கிறார். திராட்சை கொடியா இருக்கிறார். பிதா யாரா இருக்கிறாரு? திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர், யாரு? கிறிஸ்துல பிதாவை குறித்து அவர் என்ன பண்றாரு? அறுத்து போடுவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அறுத்து போடுவார். அப்படி ஷேக் பண்ணி சொல்லுங்க, அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன பண்ணுவார்? சுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, சுத்தம் பண்ணுவார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது என்னவா இருக்கிறீங்க? இப்போ நம்ம மைண்டுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தோடையும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் இன்னும் சுத்தமாகலையே, நான் இன்னும் என்ன ஆகலை, சுத்தமாகலையே. அப்போ என்னை பிதா என்ன பண்ணுவார்? டமார் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? டமார் பண்ணுவாரு, கட் பண்ணுவாரு, கட் சேஸ்தானு. என்ன பண்ணுவாரு? கட் சேஸ்தானு அப்படின்னு தோணுது. ஆனால் அடுத்தது அப்படின்ட்டு 2வது வசனத்தை சொல்லிட்டு சுத்தமா இல்லைனா, கனி கொடுக்கலனா பிதா என்ன பண்றாரு? கட் பண்ணுவாரு. ஆனா பயப்படாத, நான் கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது இருப்பீர்கள். இல்லை, என்ன இருக்கு? நிகழ்காலம் ஃபேக்டை சொல்லுது, இருப்பீங்க. நான் உங்களுக்காக எல்லாம் சொன்னல, இனிமே அடுத்து நீங்கள் இதெல்லாம் கேட்டு நீங்கள் அப்படி நடந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? இனிமேல் அப்படி ஜோம் பண்ணி நீ அதை பண்ணாமல் இது பண்ணாமல் நீ கேரக்டர்லாம் சரி பண்ணி அப்படிலாம் பண்ணிட்ட பிறகு நீ சுத்தமாக இருப்ப அப்படின்னு சொல்லலை. நான் பேசினல வார்த்தை, என்னுடைய நீதி நிமித்தம் நீ நீதிமானாக்கப்பட்ட நான் சொன்னல, அந்த வார்த்தையினாலே அப்போ எப்போ சொல்லணும்? அத்த செகண்ட் நீங்கள் எல்லாம் சுத்தமாக்கப்பட்டுட்டீங்கன்றார். கிளாப் பண்ணியிருந்துருக்குமே ஜீசஸ்க்கு. எவ்வளோ என்ன மாதிரி ஒரு மேட்டரை பண்ணியிருக்கிறாருன்னா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ சுத்தமாகறதுக்கு, சுத்தமாகனா துண்டிக்கப்படுவேன்றது உண்மைதான். ஓகே, ஆனால் நான் உனக்கு சொன்ன உபதேசத்தினாலே, என் நிமித்தனாலே நீ சுத்தமாயிட்டுன்றதான் சத்தியம், உபதேசம். இந்த வசனத்தில் நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. சாந்தி, இன்னும் நிறைய சரியாகணும். டேனி, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா போட்டிருக்கு, யோவான் 15:2 வசனத்தை போட்டிருக்கு, நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம். ஆமாம், நீங்கள் இதுக்காக இந்த வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்படி நடந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சுத்தமாகப்படன்னு வச்சுக்கோங்க, அறுக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு 2வது வசனத்தோடு ஒருத்தன் முடிக்கிறானா, அவன் தான் கள்ள உபதேசி. நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி போட்டிருக்கு. ஆனால் கிறிஸ்து சூப்பரான ஒரு மேட்ரை பண்ணியிருக்கிறார். என்னன்னா, நானும் நீனும் சுத்தமாகணுன்றதுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்துட்டாராம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீ கவனி. சுத்தமாவீர்கள் எழுதப்படலை, சுத்தமா இருக்கிறீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கப்பட்டு அவர் உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறதுனால நீங்க எப்படியாக இருக்கிறீங்கன்னா சுத்தமானவர்களாக தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல இதே வசனத்தை போட முடியுமா?
என்ன போட்டிருக்காங்க? இந்த வசனத்தை போட்டாச்சா? The word I have spoken over you have already cleansed you. இங்கிலீஷ் ரொம்ப அழகா போட்டுருக்கு பாருங்களேன். ஆல்ரெடி. நான் சொல்லட்டுமா? வாணி சிஸ்டர் இந்த அண்ணனூருக்கு வந்து தெரியாதனமா மாட்டிட்டம்மா அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த சபை மூலியமா ரட்சிக்கப்பட்டு இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடியே நீங்க சுத்தமாக்கப்பட்டவர்கள்ன்றதான் உண்மை. இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பிரதரோட ஸ்டைலாக அப்படி தட்டிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே தட்டிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தேய்ச்சிக்கிட்டு இருந்தார். எங்க கேன்டீனில் இல்லை? அப்போ இப்போ இல்லை, அப்பையும் நீங்கள் சுத்தமாக்கப்பட்டவர்களாக தான் பரலோகம் உங்களை பார்க்குது. இப்போ டாஸ்மார்க்குள்ளே போயிட்டு குடிக்கிறாங்க. ஓகே, அவங்களையும் நான் சுத்தமானவர்களை தான் பார்க்குறேன். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, அவன் ஏன் அந்த பாவத்திலேருந்து அவன் மாட்டிக்கிட்டு அங்கேயே இருக்கிறான்னா, அவன் ஆல்ரெடி ஏற்கனவே அவன் சுத்தமானவன்றத அவனுக்கு சொல்லாததுனால நிறைய பேர் அதுலேருந்து விடுதலையாக முடியாமல் அங்கேயே மாட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு நான் வரணும், ஆனால் வருவேன், ஒரு நாள் வருவேன். ஐயோ, நம்ம சர்ச்சுக்குள்ளே வெளியில் நிறைய பேர் இந்த விஷயத்தை ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வரணும், ஆனால் நான் வரத்துக்கு இப்போ நான் ரெடியாக இல்லை, நிறைய மேட்ரு என்கிட்ட இருக்குது. ஓகே, அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிவிட்டு, ஆனால் நிச்சயம் நான் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் பூமிக்குள்ளே போயிருக்கிறத நான் லிட்ரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு உபதேசத்தினுடைய எச்சரிப்பினுடைய சத்தம் சரியாக எச்சரிப்பை கொடுக்கல. எதை குறித்து எச்சரிப்பை கொடுத்துருக்கணும்னா, ஆல்ரெடி நீ ஆல்ரெடி இன் கிரைஸ்ட்ல தான் இருக்கிற, நீ ஆல்ரெடி கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ள காணப்படுகிற எல்லாமே சுத்தமாக்கப்பட்டதுதான். ஹல்லேலூயா. அவரில் பழுதொன்றும் இல்லை, எனக்குள்ள பழுதொன்றும் இல்லை. சொல்ற, உனக்குள்ள என்ன இல்லை? பழுது ஒன்றுமே இல்லை. ஏன்னா கிரைஸ்ட் கிட்ட ஒரு விஷயமும் பழுதான விஷயமே கிடையாது. அவர் சொல்லிட்டார், உலகத்தில் இருப்ப அந்த கண்ட கன்றாவியை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர்னு சொல்லியிருக்கிறார். ரைட்? அவர்கிட்ட ஒரு பழுது கூட கிடையாது. ஒரு சின்ன இஷ்யூஸ், ஒரு சின்ன மேட்ரு, ஒரு சின்ன துரும்பு லெவல்ல கூட இஷ்யூஸ் இல்லை. அவர் உனக்குள்ள இருக்கிறதுனால யூ ஆர் ஆல்ரெடி, நீங்கள் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறீங்க. இந்த கான்ஷியஸ்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, இப்போ பேசிட்டு இருந்த வார்த்தையுடைய கான்ஷியஸ்குள்ள வந்துட்டோம்னா, எதோடலாம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு விட முடியாமல் இருக்கிறோமோ அதோட நீங்கள் ஸ்ட்ரகிளே பண்ண மாட்டீங்க. அது ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்கள் கூட இருக்கிறதுக்கு. பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இந்த பாவத்தோட, இந்த இச்சையோட, இந்த குடியின் விஷயத்தோட, இந்த மதுபான விஷயத்தோட, இந்த ட்ரக்ஸோட, இதோடலாம் போராடிட்டு இருக்கிறத நீங்கள் எப்போ போராடாமல் இருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா, ஒரு வே இருக்குது, கிரைஸ்டனுடைய வே இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இப்போ நான் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் இதை நான் சரி பண்ணிட்ட பிறகு ஆண்டவர் என்னை சுத்தமாக்குவார் இல்லை, அவர் ஆல்ரெடி என்னை சுத்தமாக்கிட்டாரேன்ற விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அந்த விழிப்புணர்வுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தோட போராடிக்கிட்டு இருந்தீங்களே, இந்த விஷயத்தோட, இந்த பாவ விஷயத்தோட, இந்த அக்கிரமத்தோட, இந்த அந்த காரியம் இந்த காரியம் சில குப்பையோட போராடிட்டு இருந்தீங்களே, அதோட நீங்கள் போராட மாட்டீங்க. அது உங்கள் கூட போராடுறதுக்கு இனிமே அங்கே இருக்க முடியாமல் அது ஓடி போயிடும். ஏன்னா உன்னுடைய ரியல் ஐடென்டிட்டி கிறிஸ்துக்குள்ளே நீ இருக்கிறன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ விழிப்புணர்வுக்குள்ளே வந்துட்டுனா அது ஒன்று அங்கே இருக்கவே முடியாது. ப்ராப்ளமே என்னன்னா, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன விழிப்புணர்வோடு இருக்கணும்னா, என்ன கிறிஸ்து ஆல்ரெடி சுத்தமாக்கிட்டார். எப்போ? கொல்கதா மலையில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, என் தாயின் கருவில் நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னையும் அவர் நினைத்து, என்னுடைய பெயரையும் அவர் நினைவு கூர்ந்து, 2000 வருஷத்துக்கு முன்னாடியா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும், 20,000 வருஷத்துக்கு முன்னாடியாக பிறந்தவங்க ஒருத்தவங்க இருந்தாலும், அவங்களையும் கிறிஸ்து கொல்கதா மேட்டின் மேலே அவர் அந்த அந்தோன் அப்படின்னு இருக்கும் போது அவர்களையும் நினைவு கூர்ந்தார்ன்றதான் ஃபேக்ட். அவர்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி அவர்களையும் சுத்திகரிச்சிட்டார்ன்றதான் ஃபேக்ட். அவங்கள சுத்திகரிப்பார்ல,
அந்த பிளட்டினுடைய பவர் எப்படின்னா, அது சாதாரண பவர் கிடையாது. அந்த பிளட்டினுடைய பவர் எப்படின்னா, இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தவன் பிறக்க போறானா அவனையும் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க எல்லாருமே பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இன்ஃபேக்ட் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இயேசு உங்களை சுத்தமாக்கிட்டாருன்றதான் இந்த சுவிசேஷத்தினுடைய நற்செய்தியாக இருக்குதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் ஆல்ரெடிங்க, நாமெல்லாம் ஆல்ரெடி பிஃபோர் ஐ born நான் சுத்திகரிக்கப்பட்டவன். என் தாயின் கருவில் நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் சுத்திகரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆனா ஏன் நான் மிஸ் ஆகினேன் அப்படின்னா, எனக்கு எச்சரிப்பு, இந்த வசனத்தை குறித்ததான எச்சரிப்பு எனக்கு இல்லை. என்னன்னா, ஆல்ரெடி நான் சுத்திகரிக்கப்பட்டவன் தான். எனக்கு வளரும் போதே என்ன சொல்லி வளர்த்துறாங்க அப்படின்னா, ரிலீஜியஸ் ஓரியன்டாக நம்ம வளர்க்கப்பட்டுறோம் பாருங்க, மத ரீதியான உபதேசத்தில் வளர்க்கப்பட்டுறோம் பாருங்க. நீ இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் வழியை நடந்து காத்து கொண்டினா, இதை காத்து கொண்டினா, அதை காத்து கொண்டினா. அப்போ அது இல்லாமல் நிறைய அட்ராசிட்டி சபையில் பண்ணுவாங்க. என்ன கூட்டம்? சுத்திகரிப்பின் கூட்டம். எப்போ? ராபோஜனத்துக்கு முன்னாடி சுத்திகரிப்பின் கூட்டம். சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது உபதேசம் அல்ல, சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவதுதான் சரியான நல்ல உபதேசம். ஹல்லேலூயா. இவன் போயிட்டு முட்டி போட்டு, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். எஸ், அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம்தான். ஏன்னா சின்ன சின்ன எல்லாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. காலை ஏதோ ஒரு விஷயத்தில் கோபமாகி ஏதாவது கத்திருப்பேன், அது தப்பான 100% தப்பு. அதுக்கு நான் போய் ஆண்டவர்கிட்ட ஃபர்கிவ் கேட்குறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னுடைய கான்ஷியஸ் எங்கே இருக்கணும்னா, நான் ஆல்ரெடி சுத்திகரிக்கப்பட்டவன்ற நிலையிலேருந்து அப்பாவை பார்த்து நான் கூப்பிட்றேன் பார்த்தீங்களா, அங்கே தான் எனக்கு விடுதலை இருக்குது. இல்லைனா எனக்கு டவுட் ஆகிடும், ஆண்டவர் என்னை சுத்திகரிச்சாரா இல்லையான்னு தெரியலையே, என் மேலே ஏதாவது ஒன்று இறங்கின மாதிரியே ஃபீல் ஆகலையே, எனக்கு ஏதாவது ஒன்று ரத்தம் அப்படியே ஓடின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலையே, நான் கேட்டேன் ஆனால் சுத்திகரிச்சாரா இல்லைன்னு தெரியலையே. நீ ப்ரேயர் பண்ணும் போதே என்ன கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, ஆண்டவரே ஐம் சாரி பட் ஐ நோ, எனக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சுத்திகரிக்கப்பட்டவன். ஐயோ உங்களுக்கு புரியல பாருங்களேன். அப்பா நான் இது பண்ணிட்டேன் தப்பு, பட் நான் இப்போ கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வரேன், நான் விழிப்புணர்வுக்குள்ளே வரேன். என்னன்னா, நான் சுத்திகரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நம்ம அடிக்கடி வருவதில் எச்சரிப்போடு விழிப்புணர்வோடு இருந்துட்டோன்னா, கிரைஸ்ட் உங்களுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆகிறத உலகம் பார்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆல்ரெடி நான் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். அப்படியே 3 வாசம்ல, அப்படியே 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் ஏற்கனவே சுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே. பிதாவானவர், கவனிங்க, பிதாவானவர் தோட்டக்காரராக இருக்கிறாரு. நீ என்ன நிலைச்சிலனா என்ன பண்ணுவார், நல்ல கனி கொடுக்கணும் என்ன பண்ணுவார், கட் பண்ணுவார். ஆனால் பயப்படாத, இதை பார்த்துட்டோம் ஐயோ அப்படின்னு பயப்படாத. ஏன்னா நீ ஏற்கனவே நான் பேசின வார்த்தையினால, என்னால, கிறிஸ்துவனால நீ எப்படியா இருக்கிற, சுத்தமாக தான் இருக்கிற. அதை மறந்துடாத, எச்சரிக்கையா இரு. நீ சுத்தமாகணும் யாராவது சொன்னா அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காத, நீ எச்சரிக்கையா இரு. எதிர எச்சரிக்கையா இருன்னா, சுத்தமாகணுன்ற சத்தியத்தில் நீ காதை கொடுக்காம சுத்தமாக்கப்பட்டவன்ற சத்தியத்தில் நீ உறுதியா இருக்கிறதுல எப்படி இரு, விழிப்புணர்வோட இரு. எத்தனை பேர் புரியுது? என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டீங்க? ஸோ நிலைத்திருக்கிறதுனா கிறிஸ்தவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா, இங்கே பாரு, நீ சுத்தமாகணும், நீ இன்னும் உன்கிட்ட கரெக்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு என் கூட வரேன்னு சொல்லி டிஸ்கனெக்ட் ஆகி போயிட்டேன்னு வச்சுக்கோவே, நீ கனி கொடுக்க மாட்ட. ஹல்லேலூயா. நான் சொன்னல, நிறைய பேர் நான் அப்படி கேட்டிருக்கிறேன். நான் ரைட் ஆகிட்டு என்னை சுத்திகரிச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு அப்புறம் நான் சர்ச்சுக்கு வருவேன், அப்புறம் நான் கர்த்தருக்குள்ளே இருப்பேன். ஏன்னா நிறைய விஷயம் இங்கே சரியில்லாமல் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் திராட்சை கொடியோட வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒட்டிக்கிறேன்றாங்க. ஓகேங்களா? ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ எச்சரிக்கையாக இல்லைன்னா, என்னை விட்டு டிஸ்கனெக்ட் ஆகிருந்தேன்னா நீ செத்து போயிடுவேன்றார். ஹல்லேலூயா. ஸோ
நீ கனி தனியாலாம் கொடுக்க முடியாது, நீ என் கூட இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீ சரியில்லை, நான் சரியில்லை, நான் என்ன சுத்திகரிக்கப்படல, இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டு வருவேன்னா நீ என்ன பண்ணுறன்னா நீ டிஸ்கனெக்டடாக இருக்கிற. நீ எவ்வளோ நேரம், எவ்வளோ அவர், எத்தனை நாள் டிஸ்கனெக்டாக இருக்கிறியோ அவ்வளோ குயிக்காக நீ என்ன பண்ணுருவ மறைச்சி போயிடுவேன். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறீங்களா? ஸோ உன்னுடைய மைண்டில் என்னவா இருக்கணும்னா, நீ ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டவன் தான், உனக்கு கூட சில இஷ்யூஸ் இருக்கா, தட்ஸ் ஃபைன். வா, நீ சுத்திகரிக்கப்பட்டவன்ற சிந்தையில் இருக்க நீ என்னோட இணைந்து இருக்க நீ அந்த தப்பு பண்ணாலும் இல்லடா இது என்னுடைய ட்ரூ நேச்சர் இல்லை, இது என் ட்ரூ ஐடென்டிட்டி இல்லை. என்னுடைய ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னா, நான் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டவன். என்னுடைய ட்ரூ ஐடென்டிட்டியை நான் எங்கே பார்க்குறேன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இப்பயும் இருக்கிறேன் அப்படின்றத நீ உன் மைண்டில் நீ அதை பாண்டர் பண்ண நீ அதை அசை போட நீ கனி கொடுக்க ஆரம்பிப்ப. ஹல்லேலூயா. ட்ரூ ஐடென்டிட்டியில் வரும்போது கனி கொடுக்க ஆரம்பிப்பேன். இல்லை நான் சரி பண்ணணும், நான் சரி இன்னும் ஆகலை, நான் இன்னும் சரியாகணும்ன்ட்டு நீ என்ன இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகி தூரம் இருக்கிறேன்னு வச்சுக்கோவேன், கனியும் கொடுக்க முடியாது, அந்த அந்த விஷயம் மறிச்சும் போயிடும் அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் அர்த்தம் சொல்கிறாரு. அப்படி நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. மைக்கு பிடிக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் வேறு ஏதாவது பிடிக்கிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கிரைஸ்டும் நானும் ஒன்றா இருந்தால் தான் என்னால் எல்லாத்தையுமே செய்ய முடியும். அதனால தான் பால் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்து. எஸ், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்றத பால் சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னா, போன வாரம் சொன்னது போல் எந்த மெசேஜ், எந்த டாப்பிக்கு நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லைன்றது மாதிரி சொல்லுதோ அந்த மெசேஜுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே இந்த யோவான் 1-5 வரையும் எச்சரிப்பின் வசனமாக கிறிஸ்து சொல்கிறார். என்ன எச்சரிப்பின் வசனம்? நீ மரியாதை என்கிட்ட வா அப்படின்னு சொல்ல, நீ ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்பு, நீ என்னை விட்டு போகவே இல்லை, நீ என்னோட தான் இருக்கிறன்றதான் இங்கே எச்சரிப்பாக இருக்குது. இந்த வசனத்தை இப்படியும் சொல்லலாம், இங்கே பார், ஒழுங்காக என்னோட ஒரே ஒரு வசனத்தை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி பின்னாடி இருக்கிறது தெரியாமல் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துன்னா நீ இங்கே பாருங்களேன், இப்போ தான் சொன்னேன், மெசேஜ் பண்ணும்போது அவனையும் பார் ஃபஸ்ட்டு ஆளாக திரும்புகிறான் எங்கால், இவனுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே கேளுங்க, அட்டென்ஷனாக இருங்க, இல்லைன்னா ஊழியம் இல்லை, வாழ்க்கையே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு. நம்ம ஏதோ பண்ணணும், நம்ம இன்னும் எதையோ ஒரு விஷயத்த பண்ணணும், அப்போ தான் என்னை ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆல்ரெடி நான் பிளஸ்டாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே சாந்தி சிஸ்டர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்கன்றது அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், அவங்க இன் கிரைஸ்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புகிறனோ அதை போல் அவங்க நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ரு ஓவர். ஹல்லேலூயா. அவங்க எப்போ நம்புகிறாங்கன்னா, இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேருந்து நான் சரியாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், போன வருஷம் கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு இருந்தேன், அதனால் நான் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறேன். அதனால நீங்கள் கிரைஸ்டர் இல்லை, நீங்கள் போன வருஷம் ஸ்லிப் ஆகிட்டு இருந்தீங்களே, அப்பயுமே நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே தான் இருந்தீங்கன்றதான் நான் சொல்ல வரேன். ஹல்லேலூயா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அதனால் ஏதோ வந்து அவங்க போன வருஷம் ஏதோ ஒரு அட்டகாசம் பண்ணிட்டாங்க போல், அதை தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் மைக்கை பிடிச்சி மெசேஜ் பண்ணும் போதும் இன் கிரைஸ்டில் தான் இருக்கிறேன். சில நேரத்தில் என் மைண்டு மிஸ் ஆகுது அப்படின்னா அப்போவும் நான் இன் கிரைஸ்டில் தான் இருக்கிறேன். என் மைண்டு மிஸ் ஆகும் போது ஐயோ இதை நான் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை அப்படின்ட்டு நான் எப்போ டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணுறனோ அப்போ என்னுடைய வாழ்க்கை கனி கொடுக்க முடியாது. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? இந்த தாட்டோ இந்த விஷயமோ ஸ்லிப் ஆகும் போது நான் எங்கே எச்சரிக்கிறேனோ, நோ, நான் சுத்திகரிக்கப்பட்டவன். எப்போ? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே.
ஹல்லேலூயா. நோ 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 நோ, நான் கிறிஸ்துவு கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே தான் காணப்படுறேன். உன் மைண்ட் இப்படிலாம் சொல்லும் போது உன் மைண்டை நீ சரியாக டியூன் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்றதான் எச்சரிப்பு. எச்சரிக்கையாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, அது பண்ணாதல்ல, நீ அவருக்குள்ளே இருக்கிற அப்படின்ற கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வா. நீ ஆல்ரெடி பழுதற்ற குற்றமற்ற மாசற்ற அவருடைய மனவாட்டியாக இருக்கிற அப்படின்றத நீ நம்பு. இதை நம்பினா எதெல்லாம் உனக்குள்ளே தேவையில்லாமல் இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக நீ அது கூட ஃபைட் பண்ண வேணாம், அது ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஸோ நியூ டெஸ்டமெண்ட்டில் நான் சொன்ன 3 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, புதிய ஏற்பாடு எப்படியாக இருக்குன்னா, உபதேசங்கள் கொண்டுள்ள வசனங்களும் இருக்கிறது, அப்புறம் அறிவுரைகள் சொல்லுகிற வசனங்களும் இருக்குது, அப்புறமா என்னது எச்சரிக்கை, இங்கிலீஷில் எக்ஸார்டேஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ். தமிழில் அது எப்படி வேணால் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்லேஷனில் உபதேசம், அறிவுரை, எச்சரிக்கை. அது பண்ணாத, இது பண்ணாத, கவனமாக இரு, கத்துற, அது கிடையாது எச்சரிக்கை. நீ கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதுமே நீதிமானாக இருக்கிற, நீ கிறிஸ்துவ நிமித்தம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கழுவப்பட்ட மாசற்ற குற்றமற்ற அவருடைய செல்லமான பிள்ளையாக மனவாட்டியாக இருக்கிற, ரைட்? அப்படின்றதுல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதையே யோசிக்க 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 அசை போட அசை போட அசை போட உங்கள் ஜபத்தினுடைய மொழிகள் மாறும். தெரியுமா? ஹல்லேலூயா. உங்கள் ஜப மொழியெல்லாம் மாறிடும். தா 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 தான்றது மாறிடும். இருக்கு இருக்கு இருக்குன்றதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கும். நீ எதை இருக்குன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணுறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். இன் கிரைஸ்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. உன் தேவை என்ன இருக்குது? அது எல்லாமே கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. ஆண்டவரே, எனக்குள்ளே எல்லாமே இருக்குது. உன் ஜபம் மாறிடுச்சுன்னா உன் வார்த்தை மாறும். ஆமென். மரணமும் ஜீவனும் எங்கே தான் இருக்குது? நீ கன்ஃபஷன். இன்னைக்கு நிறைய பேருடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்கள் ப்ரேயர் தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் ப்ரேயர் பண்ணுறேன்ட்டு. உங்கள் ப்ரேயர் தான் பிளெஸ்ஸிங்ஸுக்கு தடையாக இருக்குது. கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டு தான், ஆனால் அதான் உண்மை. இன்றைக்கி நிறைய பேர் ப்ரேயர் பண்ணாமல் இருந்தானாச்சும் ஏதோ கொஞ்சம் உருப்பிட்டுருப்பான். அவனுக்கு மத ரீதியான உபதேசங்கள் நிமித்தமாக அவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வச்சு அவன் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறான்ல, அதுதான் அவனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது. ஹல்லேலூயா. நான் ஒரு இந்த நியூ இயருக்கு அப்புறம் இந்த பசங்களை வர சொல்லியிருந்தேன். வாங்க இந்த நியூ இயர் நம்ம இந்த வருஷத்தினுடைய பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ப்ரேயரில் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்னைக்கு டியூஷன் முடிச்சிட்டோன்னே உக்காந்தோம். அப்போ அந்த 2 பிள்ளைங்களும் அன்றைக்கி வந்து நானும் பிரியாவும் தான் எடுத்தோம். சசி வந்து அவைலபிளாக இல்லாதனால எடுத்தோம். முடிச்சுட்டு அவனோட இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு உடனே வந்துட்டான். 6:30க்கு வானா வந்துட்டான். வந்துட்டோன்னே சசியும் சத்யாவும் வந்தாங்க. வந்துட்டோன்னே இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் ஃபோக்கஸாக இருக்குது, நம்ம இப்படிலாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் விஷயம், இதுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னும் போது அவங்க என்னென்னு யோசிச்சாங்கன்னு தெரில. ஆனால் என்னுடைய ப்ரேயர் லாங்குவேஜ் வித்தியாசமாக இருந்திருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவரே, இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு பலனை கொடுங்க, அது பண்ணுங்க, இந்த வருஷம் நாங்கள் இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், இந்த விஷயத்திற்காக நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க. நான் ரிக்வெஸ்ட்டை நான் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். அன்றைக்கி ஜபத்தில் அவங்க எப்படி வழி நடத்தினேன்னா, ரியாலிட்டியில் நான் அவங்கள வழி நடத்தினேன். எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி இருக்கிறதுனால எங்களுடைய ஊழிய பாதை இப்படியாக இருக்கும், இந்தந்த விஷயங்களை நாங்கள் இப்படிலாம் பண்ணுவோம், நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம், சேனைக்குள்ளே பாய்வோம் அப்படின்ற ரியாலிட்டியிலேருந்து ப்ரேயர் பண்ணுறோம். பார்த்தீங்களா? அந்த ப்ரேயர் தான் பவர்ஃபுல்லான ப்ரேயராக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது தான் ஜீவ ஒளியின் ஆண்டில் நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கு கீ ஃபேக்டராக இருக்கிறது. அதுதான் ஒரு சாவியாக இருக்குது, அதுதான் ஒரு திறவுகோலாக இருக்குது. இந்த கீ ஃபேக்டரை நீங்கள் எடுக்கலைன்னா நெக்ஸ்ட் இயரும் நம்ம இப்படி தான் உட்காந்துட்ருப்போம். ஹல்லேலூயா. நீ யார்? உன்னுடைய அடையாளம் என்ன? நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற, கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். நீ கழுவப்பட்ட, நீ சுத்திகரிக்கப்பட்ட மனவாட்டியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உன்னை அப்பா பார்க்கும்போது கரை திரையற்ற மாசற்ற மனவாட்டியாக பார்க்குறாரு. ஹல்லேலூயா. எப்படிங்க?
கிறிஸ்து பண்ண செய்கைகள் நிமித்தமாக உனக்கு முன்னாடி அவருடைய நீதி இருக்கு, கிறிஸ்துவுடைய நீதி இருக்குது. ஆமென். என்னை பிதா பார்க்கும்போது நீதிமானா பார்க்குறாரு. ஏன்னா கிறிஸ்துவனுடைய நீதி எனக்கு முன்னாடி திரை மாதிரி இருக்குது. எப்பப்பெல்லாம் என்ன பார்க்குறாரோ, வா நீதிமான் என் பிள்ளை வாடா அப்படின்றாரு. ஏன்னா கிறிஸ்துவனுடைய நீதி எனக்கு முன்னாடி பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது எனக்கு முன்னாடி இருக்கிறதுனால எப்போ ஆண்டவர் என்னை பார்த்தாலும் நீதிமானை தான் பார்ப்பாரு. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறன்றதை நீ நம்ப நீ நீதிமான் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்து கொண்டே இருப்ப. ஹல்லேலூயா. அப்பொழுது நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்? வாய்க்கும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, துன்மார்க்கனோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பான், நீதிமான் செய்கிற காரியம் எல்லாம் என்ன ஆகுமா? நடக்கும். இப்போ இந்த வசனத்திலிருந்து நம்மளுக்கு என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, நான் துன்மார்க்கனாக இருக்கிறேன், நான் இப்படிலாம் மாறிக்கிட்டு வந்தேன்னா ஆண்டவர் என்னை நீதிமானாக மாற்றுவார். அது கிடையாது மெசேஜ், அது கிடையாது காஸ்பிள், அது கிடையாது சத்தியம். நீ துன்மார்க்கன் இல்லை, நீ நீதிமான்றது தான் சத்தியம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நீதிமான். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய நீதினால் அல்ல, இயேசுவின் ரத்தத்தினால அவருடைய நீதி நிமித்தம் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். உங்களையும் என்னையும் யாராவது பார்த்து நீ இன்னும் சரியில்லை, நீ இன்னும் நிறைய ஏரியாவில் டெவலப் ஆனாதான் நீ கிறிஸ்துவுக்குள்ளே வருவ, நீ இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வராமல் இருக்கிற, நீ கிறிஸ்துவ விட்டு தூரம் இருக்கிறன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வா, நீ கிறிஸ்துவுக்குள்ளே வா. எதை சொல்லணும்னா, ஹலோ சிஸ்டர், டோன்ட் வரி. நிறைய விஷயம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குல்ல, ரைட் ஓகே, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாங்க சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. சிஸ்டர், நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு மைக்கை பிடிச்சிட்டு நாங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஐடென்டிட்டியை ப்ரீச் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல வேணாம். உன்னுடைய ரியல் ஐடென்டிட்டி, சிஸ்டர் நீங்கள் கிரைஸ்டுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. இந்த மைக்கு பிடிக்கிறவங்களுடைய வேலை என்னென்னா, உங்களை ட்ரூத்தில் வழி நடத்தணும், உங்களை உண்மையை, ஒரு மெய்யான சத்தியத்தை நம்ப வைக்கணும். என்னென்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. உங்களுடைய செய்கைகளை வைத்து உங்களையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் மைண்ட் லெவலில் எப்படி பண்ணிக்கலாம்? பிரிச்சுக்கலாம். நான் சரியில்லைன்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, நீ கிரைஸ்டுக்குள்ளே தான் இருக்கிற. ஹல்லேலூயா. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இமேஜை, இந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு இமேஜை நான் அப்படியே காட்ட விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத இயேசு சொல்கிறாருன்னா, ஒரு இமேஜ் மூலியமாக காட்டினா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இமேஜ் பாருங்கள். ஒரு பெரிய மரம் இருக்கு, ரைட்? இந்த மொத்த ஏரியாவுக்கும் சொந்தக்காரர் பிதாவாக இருக்கிறார். ஆமென். இங்க நடுப்பகுதியில் இருக்கிற இந்த திராட்சை மரம், இந்த கொடி யாரா இருக்கிறார் அப்படின்னா, யார் இது? இது யாரு? இயேசு. இந்த இயேசுவுக்குள்ளதான் நீங்களும் நானும் திராட்சை இதுவாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க மைண்டை நீங்க இந்த இமேஜோட உங்களை நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த கிறிஸ்துவோட இணைந்திருக்கிறீங்க. அவர் திராட்சை செடி, நாம் எப்படியா என்னவா இருக்கிறோம்? என்ன போட்டிருக்கு? அந்த வசனத்தை வாசிங்க. தமிழில் மாத்திராதீங்க, இந்த இமேஜை வைங்க, தமிழில் வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, அவர் தோட்டக்காரர். இந்த மொத்த லேண்டுக்கும் யார் ப்ராப்பர்ட்டி ஓனர்? யாரு ப்ராப்பர்ட்டி ஓனர்? யாரு? ஃபாதர், பிதா, அப்பா. அப்புறம் ஓகே ஓகே ஓகே. சுத்தமாயிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் எப்படியா இருக்கிறோமா? பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது? சுத்தமானவர்களாம் பார்க்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமானு கேளுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார, ஐயோ ஆண்டவர் நான் எப்படி பார்ப்பாருன்னு தெரியல, புழுவா பார்க்குறாரா, கன்றாவியா பார்க்குறாரா, அதுவா பார்க்குறாரா? உங்கள் புருஷன் பார்க்குற மாதிரி ஆண்டவர் உங்களை பார்க்கலங்க. உங்களை பார்க்கும் போது அப்படியே அழகா, சூப்பராக, ஒண்டர்ஃபுல்லான பிள்ளை அப்படின்னு ஆசையோடு பார்க்குறாரு.
எப்படி பார்க்குறாரு? இன்னைக்கு மனமகிழ்ச்சி என்ன அப்படின்னா, உங்களை அப்பா சுத்தமானவர்களாக பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, சந்தோஷமானு கேளுங்க. இந்த நியூஸ் சந்தோஷமா? இதோட என்ன சந்தோஷம் வேணும் இல்லை? பரிசுத்த தேவன் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா சுத்தமானவராக பார்க்குறாராம். அப்படியே குச்சா வச்சுக்கிட்டு, வாடா மவனை, இந்த வருஷம் நவம்பருக்குள்ள நீ சரியாகனா உன் காலை உடைக்கிறனா இல்லையா பாடுறா. சில பேருடைய ஜபம், அவனை இழுத்து வந்து போடுங்கள், அவன் ரொம்ப அவன் பண்ணான ஆண்டவரே பரவாயில்ல, அவன் காலை கூட உடைத்து விடுங்கள். கட்சியில் பார்த்தா இந்த அம்மா கால் அணிஞ்சு உட்காந்துட்டு இருக்கோம். என்னாச்சு? கால் வரல. யாரோ கால் உடைக்கணும்னு சொன்ன, அவன் நல்லா இருக்கிறான். அதான் ஒன்றும் புரியல, ஏன் கால் தான் போச்சு. அப்பா நீ ஜாம் பண்ணுறதுனால அவன் காலை உடச்சி கூப்பிட்டு வர மாட்டார். ஏன்னா அப்பாவுக்கு அவன் காலை உடைக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனை ஓட வச்சு அவனை இன்னும் பலனாக்குறது அவருடைய இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு. உன் ப்ரேயரு அப்பாவுடைய இன்ட்ரெஸ்ட் எதுவோ அந்த ப்ரேயரை பண்ணினா ஆன்சர் கிடைக்கும். அப்பாவுடைய ப்ரேயர் என்னன்னா, அப்படியே வந்துட்டு பரவாயில்ல, அவன் கால் இல்லைனா என்ன, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், அவன் கண்ணு ஒன்று போச்சுன்னா என்ன, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், அதெல்லாம் பரவாயில்ல. அப்பாவோட இன்ட்ரெஸ்ட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் அவனை ஹெல்தியாக வச்சு அவனை ஓடுற நல்ல பலனான மான போல் அவனை நிற்க வைக்கிறதான் அப்பாவோட இன்ட்ரெஸ்ட்டு. நீ என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற? பக்கத்தில் கேளுங்க, தட்டி கேளுங்க, என்ன பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லட்டும், நீங்கள் சுத்தமானவர்கள், நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். ஆசிரை போட்டு சுத்தம் பண்ணலை, ஏசப்பாவுடைய பரிசுத்த ரத்தம் உங்களையும் என்னையும் சுத்தப்படுத்தி இருக்குதுன்னா, இதோட சுத்தம் பண்ணுறதுக்கான வேற எதுவும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குதாது. இந்த ஹார்பிக்கு, இந்த லைசாலு இதெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணுறீங்க, சுத்தம் பண்ணிவிட்டு அதோட வீடை விட்டுறீங்களா? பவர்ஃபுல்லான ஆசிடு ஹார்பிக்லாம் யூஸ் பண்ணுறீங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் பாத்ரூம் சுத்தம் பண்ணுறீங்களா இல்லையாங்க? சுத்தம் பண்ணால் தயவு செய்து பண்ணுங்க. ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் அப்படின்னா இல்லை. எந்தெந்த விஷயம்லாம் கப்பா இருக்குதோ அந்த இடத்துல காட் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? வெரி சிம்பிள், அவ்வளோதான். இதை விட்டுட்டு ஆண்டவர் என் உள்ளத்தை தான் பார்க்குறார், என் கக்குசை பார்க்கறதில்லை அப்படின்னு நினச்சிக்காத, என்னுடைய கிச்சனை பார்க்கறதுன்னு நினச்சிக்காத. கிரைஸ்ட் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. அந்த நாத்தம் பிடிச்ச இடத்துல அவரும் தான் வரணும். ப்ளீஸ், ரைட்? சுத்தமாக வச்சுக்கோங்க. எத்தனை பேர் க்ளீன் பண்ணுவீங்க இந்த ஹார்பிக்லாம் போட்டு? ரைட், பரவாயில்ல, என்னைக்காவது பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. பண்ணியிருக்கிறீங்களா உங்கள் லைஃப்பில்? பண்ணியிருக்கிறீங்களா? அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பண்ணதே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? பண்ணியிருப்பீங்க சோம்பேறினால, அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் மறுபடியும் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஹார்பிக்கை ஊற்றி ஒரு வாட்டி நான் வாஷ் பண்ணேன் பிரதர், அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லையே, ஏன்னா ஒரு வாட்டி வாஷ் பண்ணல, அதுக்கப்புறம் அது சுத்தமாகிடுச்சு அப்படின்னு யாருனால சொல்ல முடியுமா? சொன்னானா அவன் யார்? ஒன்று முட்டாளாக இருக்கணும், இல்லைனா அவன் சோம்பேறியாக இருக்கணும். ஓகே. ஆனால் ஆடு கொடுக்குறாங்க, பயங்கர பவர்ஃபுல், இது இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிடும், பயங்கர பவர்ஃபுல் கொடுக்குறாங்க. ஆனால் மறுபடியும் பண்ணுறோம், ஏன்னா அதோடைய பவர் அவ்வளவுதான். ஆனால் இயேசுனுடைய ரத்தத்தினுடைய பவர் என்னன்னா, அன்னைக்கு சிந்தின ரத்தம் இன்னும் நீ 1000 வருஷம் வாழ்ந்தினா கூட உன்னை டெய்லி சுத்திகரிக்கிற வல்லமை அந்த ரத்தத்தில் இருக்குது பாருங்க. நீங்க இன்னும் 1000 வருஷம் வாழ போறீங்க. 1000 வருஷம் நீங்க வாழும் போதும் 1000 வருஷத்துலையும் சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லா பவரும் ஏற்கனவே அந்த ஒரு சொட்டு ரத்தத்திலே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காஸ்பலை, இந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது எத்தனை பேருடைய மனம் மறுரூபமாகப்படுறதை உணர்றீங்க? எத்தனை பேருடைய உள்ளார இருக்க கில்ட்டி கான்ஷியஸ் குற்ற உணர்வு போகிறத உணர்றீங்க? ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குள்ள, எந்த மனுஷிக்குள்ள குற்ற உணர்ச்சி வெளியே போகுதோ அதுதான் நல்ல உபதேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவரோட இணைந்து இருக்கிறீங்க, இங்கே டிஸ்கனெக்ட் ஆகி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு. ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் அவரோட டிஸ்கனெக்டடாக இல்லை, ஆனால் உங்கள் மைண்டு அப்படி சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. இன்னிலேருந்து நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எச்சரிப்பாக இருக்கணும்னா, ஸ்லிப் ஆகிட்டேன்,
பட் இந்த ஸ்லிப்பான டைம்லையும் கிரைஸ்ட் என் கூட தான் இருந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே, அப்படியே நல்லா தான் போயிட்டே இருந்தேன், அப்படியே தடுமாறிட்டேன் சிஸ்டர், லைட்டாக ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிட்டேன். டோன்ட் வரி, அங்கேயும் கிரைஸ்ட் உன் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நீ நினச்சினா அகேன் நீ மேலே வந்துடலாம். புரியுதுங்களா? நீ போயிட்டே இருந்தேன், தடுக்கிடுச்சு, தடுக்குன்னு அந்த மேட்ரு உன்னை டைவர்ட் பண்ணிச்சில, டைவர்ட் பண்ண டைம்லையும் கிரைஸ்ட் உன் கூட தான் இருந்தான்றதை நீ நம்பிட்டேன்னு வச்சுக்கோவேன், வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீ மேலே வந்துட முடியும். ஹல்லேலூயா. சில விஷயத்தில் அப்படியே தடுமாறி கீழே விழுந்து திரும்பியும் அப்படியே ஆண்டரை நோக்கி வரத்துக்குள்ள ஒரே போராட்டம் ஆயிடுது பாருங்க, காபராவாயிடுது. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அடே பேவக்குஃப் லடிக்கி, நீ கீழே விழுந்தப்பவும் உன் கூட தான் நான் இருந்தேன், உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, நான் சொல்லியிருக்கிறேனே, அதை மறக்காதன்றது தான் காஸ்பிளாக இருக்குது. ஹல்லேலூயா. நீ அங்கேயே இருந்துருன்னு சொல்லலை, நீ பண்ண தவறு பண்ணி ஸ்லிப் ஆயிடுற, அங்கேயே இருந்துருன்னு சொல்ல. ஆனால் நீ ஸ்லிப்பான டைமில் கிரைஸ்ட் உன் கூட இருந்தாருன்றதை நம்ப சொல்கிறேன், அவ்வளோதான். இதை நம்புறது எத்தனை பேருக்கு பெரிய ரொம்ப கஷ்டங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, சர்ச்சுக்குள்ளே இருக்கும் போது நான் ஒழுங்காக இருக்கும் போது, ஆனஸ்டாக சொல்லுங்கள், நான் கேட்குற கொஷனுக்கு நான் ஓரளவு அப்படியே ஒழுங்காக அப்படியே இருக்கும் போது, நல்லா இருக்கும் போது, இந்த ப்ரேயரு, இந்த பைபிள் ரீடிங்கு, இந்த சர்ச் கம்மிங்கு, இதை மாதிரி இந்த விஷயத்தில் அப்படியே நடந்து அந்த சில தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தால அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாமல் அப்படி தப்பாக இருக்கும் போது கிறிஸ்து இருக்கிறார், என்னால் ஓரளவு அதை நம்ப முடியுது. ஆனால் சில நேரத்தில் அந்த தேவையில்லாத இடத்துல போய் விழுந்துட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில் போயிட்டேன். அந்த டைமில் கிரைஸ்ட் என் கூட இருக்கிறாருன்றது எனக்கு உண்மையாகவே அந்த டைமில் அது டஃப்பாக இருக்குன்னு யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? உண்மையா, ஆனஸ்டாக? அது எதுவாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம், மைண்ட் தாட்ஸாக இருக்கலாம், ஏதாவது அடிக்ஷன்ஸாக இருக்கலாம். அந்த டைமில் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், என்னால் நம்ப முடியலன்னு யாராவது சொல்ல முடியுதா? உயர்த்துங்க, நல்ல 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 நல்ல. ஸோ கையை தூக்காதவங்க எல்லாம் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க, யாரையும் குத்தி காட்டுறதுக்காக நான் சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். உண்மையாகவே இந்த 3 பேர் கை தூக்கி இருக்கிறாங்களே, இதேமாரி கை தூக்காதவங்க நீங்கள் நிச்சயமாக இருந்திருந்தீங்கன்னா பை திஸ் டைம் நீங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டீங்க. நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். இங்கே நிற்கிற நான் சொல்கிறேன், என்னுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய குட் டைம்ஸில் கிரைஸ்ட் என் கூட இருக்கிறான்னு சொன்னால் நான் நம்ப முடியும். என்னுடைய பேட் டைம்ஸில், பேட் டைம்ஸ் மீன்ஸ் எனக்கு நடக்கிற தீங்கு மாத்திரம் இல்லை, நான் சில விஷயங்களை மிஸ் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ என் கூட இயேசு இருக்கிறான்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல. என்னுடைய அநேக முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தது காரணம் என்னென்னா, இந்த எண்ணங்கள், இந்த ஏரியாவில் என்னால் ஒர்க் பண்ண முடியல. அவர் சொன்னார்ல எச்சரிக்கையாக இருங்கன்ட்டு, அங்கே என்னால் எச்சரிக்கையாக இருக்க முடியல. நான் அப்பையும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்ற அந்த அடையாளத்தை என்னால் பார்க்க முடியல. அந்த நேரத்தில் நான் டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணுறேன், அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பேதுரு போல மறுபடியும் போட்டுக்கே போயிடுறேன், மறுதளிச்சிட்டேன், கெட்ட வார்த்தையை போட்டு திட்டேன் அவரை, பீட்டர். ரைட், தெரியாதுன்னு சொல்லி 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 ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, கெட்ட வார்த்தையை போட்டு திட்டி இருக்கிறாரு. ஆனால் நிஜம் என்னன்னா, அவர் மறுதளிச்ச டைம்லையும் கிரைஸ்ட் அவர் கூட தான் இருந்திருக்கிறார். ஹலோ ஹல்லேலூயா. ஆனால் இவர் கிரைஸ்டுக்குள்ள அதுக்கு முன்னாடி டைம் வரையும், மறுதளிக்கிறதுக்கு முன்னாடி வரையும், அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் பீட்டர் என்ன கான்ஃபிடென்ட்னா, நான் கிரைஸ்ட் கிட்ட தான் இருக்கிறேன், நான் கிரைஸ்டோட தான் இருக்கிறேன், நான் கிரைஸ்டோட தான் இருக்கிறேன். இந்த கான்ஃபிடென்ட்டில் அவருடைய தாட் பாருங்க, மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகவே இல்லை பாருங்க என்றைக்குமே. ஹல்லேலூயா. ஒரு டைமில் அவருக்கு நீட் இருக்கு. என்ன நீட்னா, டாக்ஸ் கட்டணும், என்ன இல்லை, பணம் இல்லை. அப்போ கூட இல்லை, சரி ஒரு பிரேக்கை போட்டு போயிட்டு போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் மீனை போட்டு என்ன பண்ணலாம், அப்படி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வியாபாரம் பண்ணி டாக்ஸ் கட்டணும்ல, கேட்குறான், பிரச்சனை ஆகிடுது, அதை முடிச்சுட்டு வரலாமே, ஜீசஸ் கிட்ட என்ன கேட்கலாம், பர்மிஷன் கேட்டு போகலாமே அப்படின்னு தோணல பாருங்க. அவருக்கு தோணவே இல்லை. பிகாஸ் அவருக்கு தெரியும், நான் கிரைஸ்டோட இருக்கிறேன், என்னுடைய நீட்ஸ் எல்லாம் எனக்கு மீட் ஆகிடும்.
மீட் ஆச்சா? மீட் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? சிம்பிளாக சொன்னார் பாருங்க. அந்த மீனை போ அந்த ஃபஸ்ட்டு மீன் வாயெடு, அது உள்ள உன்னுடைய நீட்ஸ் என்ன இருக்குது, காசு இருக்குது, உள்ளார எடு, அவனை கட்டிட்டு எனக்கும் கட்ட வேண்டியதையும் கட்டிட்டு என்ன பண்ணுற, வந்துரு. அப்போ அவரை டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணல. ஏன்னா கிரைஸ்ட் அவர் கூட இருந்ததை அவர் நம்பிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த மொமெண்ட் இந்த கிரைஸ்ட்டை ஃபிசிக்கலாக அவர் விட்டு டிபார்ட் ஆகி இப்படி வந்து கிரைஸ்ட்டை விட்டு, அதுக்கு முன்னாடி வரையும் கிரைஸ்ட் இங்கன்னா அவர் இப்படி இருந்திருக்கிறார், கூடயே இருந்திருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்ட பிறகு இவர் ஃபிசிக்கலாக பார்க்காத அந்த டைமில் இவருக்குள்ளே அந்த பயம் வந்துடுச்சு, மறுதளிக்கிறாரு. மறுதளிச்சிட்டோன்னு அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, கிரைஸ்ட்டு நான் கிரைஸ்டோட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி பழைய அதே போட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, மீன் பிடிக்க போயிட்டார். பாருங்க, கிரைஸ்ட் ரெசரெக்ட் ஆயிட்டோன்னு அவர் யாருக்கு காட்சி ஃபஸ்ட்டு கொடுத்தாரு? இந்த மேக்டலின், மேரி, இவங்களுக்கெல்லாம், அந்த சிஸ்டருக்கெல்லாம் எல்லாம் காட்சி கொடுத்தாருன்னு பார்க்குறோம். முடிச்சுட்டு அவருடைய ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டாக எதை திரும்ப எடுக்கிறாரு? கிறிஸ்துவோட நான் இல்லை அப்படின்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணிருக்கிறனால அதை தான் ஃபஸ்ட்டு போய் அட்ரஸ் பண்ண விரும்புகிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் உள்ளார உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அவர் போயிட்டாரே, இப்படி சொன்னார், அப்படி சொன்னார். அவனாம் ஓரளவு பெட்டர் ஃபார்மில் தான் இருக்கிறான். ஆனால் கிரைஸ்டுக்கு அவனுங்கள முக்கியம் கிடையாது, முக்கியம்தான். ஆனால் டாப் ப்ரையாரிட்டி யாருன்னா, ஒருத்தவன் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னா, அவன் பண்ண தப்புனால நான் அவன் கூட இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அவன் கூட நான் இருக்கிறேன்றதை சொல்லணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு தீவிரமாக போயிட்டு ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு ரெசரக்ஷன் அப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பீட்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, நான் அவன் கூட தான் இருந்துட்டுருக்கிறேன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ட்டில் அவர் என்ன ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா, மறுபடியும் அவர் அங்கே திரும்பவே இல்லை. அடுத்தது இந்த ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணும் போது ஏன் பயந்தார்னா, நம்மளையும் என்ன பண்ணுறானுங்க கூட சேர்ந்து பனிஷ் பண்ணிடுவாங்கன்ட்டு பயந்தவர், ஏய் கமான் அரைங்கடா, வாங்கடா, என்ன பண்ணுங்கடா, வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றாரு பாருங்க. ஏய் அவரை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாத, தலை கீழே கட்டுறா அப்படின்னு வந்துச்சு பாருங்க. ஏன்னா தலை கீழே தொங்கிட்டு இருக்கும் போது கிரைஸ்ட் அவருக்குள்ளே இருக்கிறான்ற கான்ஃபிடென்ட் பாருங்க, அவரை ஒன்றும் செய்ய முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய நமக்கு எது ப்ராப்ளமாக இருக்குன்னா, கிரைஸ்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோன்ற இந்த உபதேசத்தில் வீக்காக இருக்க இந்த மத ரீதியான போதனை நம்மளை கெடுத்து வச்சிருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார், நாம் அவரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி இல்லை, இது தனியாக எங்கேயாவது அந்தரத்தில் தொங்க முடியுமா? சொல்லுங்களேன், தொங்க முடியுமா? இந்த திராட்சை கொலை இந்த செடியில் இல்லாமல் தனியாக இருந்து அதால் செழிக்க முடியுமா? முடியாது. அதால் வாழ முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும். அப்படி ஒரு மரம் இருக்குதுங்க, அந்த மரம் பார்த்தா மரம் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் திராட்சை கொடி அதோட டிஸ்கனெக்ட் ஆகி கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை பார்த்துருக்குறோமா? இல்லை. இம்பாசிபிள், இம்பாசிபிள். அது கூடாத காரியம் இல்லை. செடி தனியாக கனி தனியாக இருக்க முடியாதுல்ல? கூடாத காரியமா இல்லையா? சொல்லுங்க, கூடாத காரியம்னா ஒரு அலேலியா சொல்லுவோமா? அதே போல தான் நீங்களும் கிறிஸ்துவும் தனியாக டிஸ்கனெக்டாக இருக்கக்கூடாத காரியமாக இருக்குது. அது முடியாத மேட்டராக இருக்குது. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஆமென். ஹைலி இம்பாசிபிள். அது சாத்தியமே இல்லைங்க. கிறிஸ்துவும் நீங்களும் தனியாக இருக்க முடியவே முடியாதுங்க. இந்த இமேஜை நீங்கள் உங்களுடைய மைண்டில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, கேப்சர் பண்ணுங்க. இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கார்த்திகா, தீபிகா அப்படின்ட்டு உங்களை இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தோட்டக்காரர் ஆகிய நம்முடைய பிதா கிறிஸ்துவோடு நம்மளை இணைத்திருக்கிறார். தோட்டக்காரராகிய உங்களுடைய அப்பா, என்னுடைய அப்பா கிறிஸ்துவோடு என்னை இணைத்து வைத்திருக்கின்றார். இவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நான் எந்த சூழ்நிலைமையினாலும் பிரிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு டெம்டேஷன் வந்துருச்சு, அப்பையும் பிரிக்கப்பட முடியாதுன்ற. எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. முடியவே முடியாது. வியாதி,
துன்பம், இழப்பு, நஷ்டம் மட்டும் சொல்ல, ஈவன் உங்களுடைய பாவமான செயல்களும் கிறிஸ்துவும் உங்களையும் விட்டு பிரிக்க முடியாது. சில நேரத்தில் நம்பிடுறோம். எதை நம்புகிறோன்னா, வியாதி நிமித்தத்தில் இப்போ கூட கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், போராட்டத்தை நிமித்தம் அப்போ பார்க்க போராட்டமாக இருக்குது, இப்பயும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறேன்னா நம்புகிறோம். ஆனால் எப்பயாவது ஒரு சில பாவமான காரியங்கள் வரும்போது அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோன்றதை நம்ப மாட்டோம். ரைட்? அதனால தான் இந்த பாவம் ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியுது. இந்த பாவம் சாதாரண மேட்டராக நம்மளுக்கு தெரியணும்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறன்ற கான்ஷியஸில் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பர்சனல் இஷ்யூ எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சில இடத்தோட போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. சில டெம்டேஷன்ஸு, போராட்டம், சில பாவமான விஷயங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது பெருசாக அப்படியே பிக்சர் போட்டு வச்சுருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அதை ஒரு சப்ப மேட்டராக ஆக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை சப்ப மேட்டராக உங்கள் வாழ்க்கையில் மாற்றணும்னு நினைக்கிறார். எப்படின்னா, நீ இன் கிரைஸ்டில் இருக்கிற அப்படின்ற கான்ஷியஸில் நீ அதை மாதிரி மிஸ் ஆகிற டைம்லேயும் இருக்கிறன்றத நீ உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோவேன், மேட்டரை நீ ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட முடியும். என்னுடைய லைஃப்பில் அப்படி ஏராளமான சாட்சிகள் இருக்குது, இருந்துட்டுருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. பால் யாரோ சொல்கிறாரு, உங்களை போல் நானும் சாதாரண பாடு அனுபவிக்கிற எப்படி மனுஷன்தான் அப்படின்ற மாதிரி நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன். நானும் பாடுகளை அனுபவிக்கிற மனுஷன்தான். ஆனால் நான் எதில் க்ரோ ஆகிட்டுருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற சத்தியத்தில் அது தாண்டா தி ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியில் தான் நம்ம இருக்கணுன்றதுல தான் என்னுடைய மைண்டை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆமென். ஸோ நான் உங்களை என்ன உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்னா, இந்த ரியாலிட்டிக்குள்ளே நீங்களும் வாங்கன்னு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய ரியாலிட்டி அப்படியா தான் இருக்குது, அதுதான் உங்களுடைய நிஜமாக இருக்குது. ஹல்லேலூயா. இப்படி நம்ம வாழ பழகிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், எதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பூதாகரமாக பெரிய ஒரு அப்படியே மலை மாதிரி இருந்துச்சோ அதெல்லாம் சாதாரண விஷயமாக உங்களுக்கு காலுக்கு கீழே எறும்பு மாதிரி ஆகிறத நீங்கள் லிட்ரலாக ஃபீல் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில விஷயங்கள்லாம் என்னுடைய மைண்டில் அதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள் வரும்போது பெருசாக இருந்துருக்குது. ஈவன் சம் டெம்டேஷன்ஸ் எனக்கு இருந்திருக்கிற டெம்டேஷன்ஸும் நான் சொல்கிறேன், பெருசாக இருந்திருக்கு. பட் இன் கிரைஸ்டில் என்னை பார்க்கும்போது அந்த டெம்டேஷன் எனக்கு ரொம்ப ஈஸியாக அப்படியே சின்னதாக மாதிரி அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எனக்கு பலன் கிடைக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, அந்த டெம்டேஷன் பெருசாக இருக்குமா, அதில் மாற்றி அந்த டெம்டேஷன் என்ன ஒரு பால் மாதிரி ஆக்கி என்ன ஆயிடுது, ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும். அது ஃபுட்பால் விளையாடி அது டயர்டாகி போயிடும். ஆனால் அந்த பாலாக மாற்றப்பட்ட எனக்கு நான் திரும்பியும் என்னுடைய ஓல்டு ஸ்டேட்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை நான் பார்க்க சில ஏரியாஸில் அது என்கிட்ட இல்லாமே சில விஷயங்கள்லாம் என்னை விட்டு போயிருக்கிறத நான் பார்க்குறேன். சில விஷயங்கள் இயர்ஸ் கணக்காக சில மேட்டர்லாம் நான் மாட்டிகிட்டு இருந்திருக்கிறேன். ஒரு சில விஷயங்கள்லாம் இயர்ஸ் கணக்காக மாட்டிகிட்டு இருந்திருக்கிறேன். அந்த விஷயத்தெல்லாம் அந்த மேட்டரில் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அந்த டைமில் சொல்கிறேன், அந்த டைமில். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஜாப் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், இதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தேன், அது பண்ணேன், இது பண்ணேன், எப்படி போச்சுன்னு பார்க்கும்போது அந்த டைமில் அந்த ஏரியாவில் நான் கிரைஸ்ட்டை பார்த்ததுனால, அந்த டைமில் அந்த பர்டிகுலர் ஒரு மேட்டரில் அந்த டெம்டேஷனில் நான் கிரைஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அந்த பழக்கங்கள், அந்த எண்ணங்கள், அந்த யோசனைகளை விட்டு நான் ஈஸியாக வெளியே வந்துட்டேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன் கிரைஸ்டில் இந்த யோவான் 15:5 நம்மளுடைய அசைக்க முடியாத கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சுன்னா இதுதான் ஃபேக்ட்டு. இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தோன்னா, வாக்குத்தத்தமும்
உண்மையும். ப்ராமிஸும் ஃபேக்டும். ஃபேக்ட் ப்ராமிஸ் என்னவா இருந்துச்சுன்னா கிறிஸ்து வருவார், எல்லாம் பண்ணுவார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்காக செஞ்சு முடிச்சு உங்களை திராட்சை அந்த செடி இதோட இணைச்சி வச்சிருக்கிற டைமில் இருக்கிறீங்க. அங்கே பாருங்க உங்களை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்கள், இவங்க இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா ஜாம்பவான்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கிற காலத்தில் இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. இதில் இந்த ஃபேக்டில் நம்ம இருக்கிறோம். வாக்கு தத்தத்தின் நாட்கள் அல்ல, நான் நிஜ காலத்தில் இருக்கிறேன், நான் ஃபேக்டில் இருக்கிறேன். நான் ப்ராமிசஸ் அப்படின்ற ஏரியாவில் இல்லை, என்னுடைய ஃபோக்கஸ் ஃபேக்டில் இருக்குது. எது ஃபேக்டு? கிரைஸ்ட் எனக்காக யாவும் செய்து முடித்தவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்ற இந்த ஃபேக்டில் இருக்கிறேன். இதுதான் ஃபேக்ட், இதுதான்டா ஃபேக்ட், இதுதான் ரியாலிட்டி, இதுக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்ற வாழ்க்கை முறையில் நம்ம வந்துட்டோம்னா தென் நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கிறத யாருனாலையுமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லைட்டை போட்டாங்க, அப்படி போட்டோன்னே அப்படி பாருங்கள் பிரகாசமாக இருக்குது பாருங்கள் போட்டோன்னே. அதை மாதிரி தான் உங்கள் சுவிட்சு போடுற இடம் எது தெரியுமா? உங்களுடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதா. நீங்கள் இன் கிரைஸ்டில் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பல்ப் எரிய ஆரம்பிக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய சுய நீதியை வச்சு உங்கள் கூட கிறிஸ்து இருப்பார் இருக்க மாட்டார்ன்ற அந்த தப்பான விஷயத்திலிருந்து வெளியே வந்துட்டு அவருடைய நீதி நிமித்தம் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ரைட் வேலையும் அவர் என் கூட இருக்கிறார், என்னுடைய டார்க்கான வேலையும் அவர் என் கூட இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் டார்க்கான பாத்தில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, நான் கிறிஸ்துவை விட்டு அப்படி பிரிஞ்சு வந்துட்டதுனால தான் இந்த டார்க்கான பாதையில் போகிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லிச்சுன்னா அந்த மைண்டை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். நோ, அந்த ரைட்டான நாட்களில் என் கூட இருந்த அதே கிறிஸ்து தான் இப்போ என்னுடைய மோசமான நாட்களில் என்னோடு கூட இருந்துகிட்ருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 10 கிலோமீட்டர் வரையும் டார்க்காக இருந்த ரோடு அடுத்த ஸ்டெப்பில் லைட் எரிய ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. அடுத்த 10 கிலோமீட்டர்ஸ்க்கு டார்க் தாண்டா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களை இன் கிரைஸ்டில் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வைக்கும் போது அங்கே ஃபோக்கஸ் நெட் எரிய ஆரம்பிச்சிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வாக்கு தத்தத்தின் காலத்தில் வாழலை, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்பட்ட காலங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைவேற்றப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, ப்ராமிசஸ் இல்லை, ஃபேக்ட். ஃபேக்டை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஏமே அதை பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே ப்ராமிசஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் ஃபேக்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஏமே ஹல்லேலூயா. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை மட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாசிச்சுட்டு அதை நம்ம அப்படியே மெடிடேட் பண்ண போகிறோம். அதை அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்க போகிறோம். வசனத்தை வாசிக்கலாம், ஒன்றா சேர்ந்து வாசிக்கலாமா? 3வதுலேருந்து வாசிங்க. 3வது வாயை திறந்து இதை நீங்கள் சத்தமாக படிக்கணும் அப்படின்றத உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். 1, 2 and 3. மூணாவது வசனத்தை போட்டுருங்க. இப்போ என் கூட சேர்ந்து நிறைய பேர் முணுமுணுத்திட்டு இருந்தீங்க, படிக்கிற மாதிரி சீன் ஓடிட்டு இருந்தீங்க. ரியலாக படிங்க, சத்தமாக படிங்க. 1, 2 and 3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்களா? சத்தமாக சொல்லுங்க, சுத்தமாக இருக்கிறேன். சொல்லுங்க, சுத்தமாக இருக்கிறேன். சொல்லுங்க, நான் சுத்தமாக இருக்கிறேன். என்னில் சொல்லுங்க, 1, 2 and 3. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இதை கொஞ்சம் மாற்றி படிங்க. நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன், நிலைத்திருப்பேன். அடுத்தது, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
என் கூட சேர்ந்து படிங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5வது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த சூழ்நிலைமையெல்லாம் நீங்கள் ஆண்டவரோட டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு எச்சரிக்கையாக இருங்க. அந்த சிச்சுவேஷனையும் கிரைஸ்ட் உங்கள் கூட தான் இருக்கிறார். இனிமேல் நீங்கள் எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன்ஸ், நான் இந்த வருஷம் ஃபுல்லாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தினுடைய ரெசல்யூஷன் என்னென்னா, கிறிஸ்துவையும் உங்களையும் விட்டு எந்த சூழ்நிலையும் பார்த்துடாதீங்க பிரித்து. ஒரு மாதிரி உன் மைண்ட் அப்படி இப்படி இருக்குதா, தப்பு பண்ணுறியா, தப்பு பண்ணுன்னு சொல்லலை. நீ தப்பு பண்ணு நான் சொல்லவே இல்லை. நீ தப்பு பண்ணும் போது கிரைஸ்ட் உன் கூட இல்லைன்றத ஒத்துக்கொள்ளாத. ஹல்லேலூயா. கிறிஸ்து என் கூட 24/7 எப்பயுமே இருக்கிறார். ரைட்டா இல்லையா? நான் ஒரு மாதிரி தப்பாலாம் பேசிட்டேங்க, என் புருஷனை அசிங்கமாக திட்டேன். நல்லா திட்டுங்க நான் சொல்லலை. திட்டினதுனால உங்களுக்குள்ள ஐயோ ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டார் போல இல்லை, உங்கள் கூட தான் இருக்கிறார். அதை நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வாட்டி கெட்ட வார்த்தை போட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு வராதுன்றேன். கெட்ட வார்த்தை அப்படின்றது உங்கள் வாயில் இருக்கவே இருக்காதுன்றேன். நீ கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டேன், கிரைஸ்ட் என் கூட இல்லாமல் இருக்கிறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் பேசும் போது உங்கள் கூட இருக்கிறான்னு தான் ரியல் ட்ரூத். நீங்கள் அவர்கள் தான் நிலைத்திருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் பிரிக்க முடியாதுன்னு பவுல் எதை சொல்கிறாருன்னா, நீ பேசுகிற ஒரு கெட்ட வார்த்தை ஒன்றையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. அவ்வளோ வல்லமாக அதுக்கெலாம் கிடையாது. ஹல்லேலூயா. அவரோட நீ இருக்கிறன்னு நினைச்சிட்டேன்னா எந்த கெட்ட விஷயமும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது, ஓடிடும். இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு நாள் 2 நாளில் பண்ணுற ப்ராக்டிஸ் இல்லை, இது அனுதினமும் பண்ணணும். ஏன்னா 4 நாள் பண்ணும் போது சில விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெயிச்சிருப்பீங்க, கிறிஸ்டியனை கூட இருக்கிறாரு. அப்படி லைட்டாக ஸ்லிப்பான மாதிரி இருக்கும், உடனே கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை பார்த்து வெளியே வந்திருப்பீங்க. ஆனால் சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அகால பாதாளத்தில் விழுந்த மாதிரி இருக்கும், அப்படியே கீழே போட்டு அப்படியே யாருமே தூக்காத லெவலுக்கு போன மாதிரி இருக்கும். அங்கே படுக்கையை போட்டிருந்தாலும் அங்கேயும் உங்களை விட மாட்டார்னு தாவீது சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ ஆழத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நீங்கள் எப்போ எனக்குள்ளே கிரைஸ்ட் இருக்கிறான்னு நினச்சிங்களோ, எவ்வளவு வேகமாக கீழே போனீங்களோ அதோட 10 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக மேலே வர முடியும் உங்களால். ஹல்லேலூயா. அதோட 10 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக மேலே வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஃபோக்கஸ் ப்ராமிஸ் மேலே இல்லை, என் ஃபோக்கஸ் ஃபேக்டில் இருக்குது. ஆமென். நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் பிரிக்கப்படலை, நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் கிரைஸ்ட் பேசின ஃபேக்டாக இருக்குது. எத்தனை பேர் கிறிஸ்து ஒரு விஷயம் பேசியிருந்தார்னா அது 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 வந்து மிக ஸ்ட்ராங்கான ஒரு உண்மையாக இருக்குன்னு எத்தனை நம்புறீங்க? அவர் தானே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. என்னையும் உங்களையும் பார்த்தோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் உங்களுடைய மனது அடிக்கடி நான் என்ன சுத்தமாகணும்னு நினைக்குது? நீங்கள் சுத்தமானீர்கள்ன்ட்டு உங்கள் மனசு சொல்ல முடியலனா அதுதான் உங்களுடைய சேலஞ்சு. நீங்கள் அந்த சேலஞ்சை எடுத்து அடிக்க ஆரம்பிங்க. நான் சுத்தமாகணும்னு நினைக்கிறேன், நான் சுத்தமானவன் நினைங்க. ஹல்லேலூயா. இந்த யோவான் 5வது அதிகாரத்தை வீட்டில் போயிட்டு பல முறை நீங்கள் வாசிக்கிறதுனால வாசிங்க. அந்த இது ப்ரைச் பண்ணுறதுக்கு முன்னாடி அத்தி முறை இதில் இருக்கிற விஷயங்களில் பல டிரான்ஸ்லேஷனில் அதில் இதில் போட்டு பாண்டர் பண்ணுறேன், வாசிக்கிறேன். அதில் இருக்கிற அவ்வளோ விஷயங்கள் வெளியில் வருது. ஐயோ இவ்வளோ காலமாக நம்ம இப்படியில் இதை நம்ம ப்ரீச் பண்ணியிருக்கிறோம், ஐயோ நம்ம இப்படியில் நம்ம லைஃப்பில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஆவியானவர் சொல்கிறாங்க, அதுதான் தட் இஸ் அ சீக்ரெட் ஃபார் யுவர் ஃபெயிலியர். ஆனால் உன் சீக்ரெட் ஃபார் சக்ஸஸை நான் இப்போ சொல்கிறேன். இப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு, இது இப்படி பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இருந்த இடத்துல உங்கள் பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு இமேஜ் நம்ம டிவியில் காட்டணும். நம்முடைய பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஓனர். நடுவில் கிரைஸ்ட் இருக்கிறாங்க.
இந்த மரத்தை கிரைஸ்ட் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு பிக்சர் போட சொன்னேன்னா, இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பிக்சர் போட்டதே. ஸோ இந்த போடப்பட்ட பிக்சரை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. உங்களுடைய கற்பனையில் அந்த இமேஜ் எடுத்துடுவாங்க. இப்போ அந்த கற்பனையில் நீங்கள் பார்த்த அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துடுவாங்க. ஓகே, இப்போ அந்த திராட்சை பழங்கள் அந்த கொத்து கொத்தாக இருந்துச்சுல, அந்த கொத்து கொத்தாக இருக்கிற இடத்துல ஒரு கொத்தில் உங்களுடைய மூஞ்சை அங்கே நீங்கள் வச்சு பாருங்களேன். உங்களுடைய ஃபேஸை நீங்கள் அந்த திராட்சை கொலைக்கு பதிலாக அந்த கொலை தொங்குற இடத்துல நீங்கள் அங்கே இருக்கிறத அப்படியே பாருங்களேன். எஸ், இப்போ நீங்கள் பண்ண இந்த விஷயத்தை நான் என்ன இந்த வாரம் என்கரேஜ் பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ வேறு ஒன்றுமே பண்ணாமல் இதை மாதிரி டீப் பிரெத் எடுத்துகிட்டு வேறு எல்லா தாட்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு, கிரைஸ்ட் இப்படியா இருக்கிறாரு, அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து இதுதான் கிறிஸ்து, நான் அவரோட இப்படி இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத இந்த வீக்கு 10லேருந்து 15 நிமிஷம், அதுக்கு மேலே கூட வேண்டாம், 10லேருந்து 15 நிமிஷம் ப்ரேயர்லாம் பண்ணணும்னு நான் சொல்லலை, பண்ணுங்க. பட் 15 நிமிஷம் இதுக்காக நீங்கள் உட்காந்து, நேராக உட்காந்து, தனியாக உட்காந்து இப்படி நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எல்லாரும் கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. கற்பனை திறன் அப்படின்றது யார் படைச்சிருப்பா? பிசாசா? நீ கண்ணை மூணா ஒரு விஷயத்தை நீ இமேஜின் பண்ணணும்னா இமேஜின் பண்ணுறியே, அந்த கெப்பாசிட்டி யார் உனக்கு கொடுத்துருக்குறா? எதுக்காக கொடுத்துருப்பாரு? சொல்லி கொடுக்கல பார்த்தீங்களா யாருமே. தப்பா எதையும் பார்க்காத, யோசிக்காத. சரி, அந்த யோசனை தப்பான யோசனையை பார்க்கறதுக்கான எபிலிட்டி ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒன்றுத்த நல்லதாக நான் இமேஜின் பண்ணி பார்க்கணுன்றது இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஸோ இந்த விஷயம் நம்பலைன்னா உங்களை நீ கட்டாயமாக நம்பியே ஆகணும்னு சொல்லலை. இந்த வாரம் 10 or 15 minutes ஒரு நாளைக்கு ஒரு முறை, அது படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் ஏஞ்சிட்டோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நீங்கள் உட்காந்து எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக இருந்து இந்த இமேஜை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து உங்களை அந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன நம்பணுன்னா, நான் கிரைஸ்டோட தான் இருக்கிறேன் அப்படின்னு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் ப்ரேயர் பண்ணி, நீங்கள் பைபிள் ரீட் பண்ணுறவங்களாம் இருந்தால் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் வேலைக்கு கடந்து போய் பாருங்களேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாருங்களேன். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம்னா எத்தனை பேர் ஈஸியான விஷயம் நம்புறீங்க? ரைட், இதை நீங்கள் பண்ணி பாருங்களேன். இந்த சர்ச்சை ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சர்ச்சை பில்டிங்கில் நான் தான் அவருடைய ஆலயம். இந்த சர்ச்சை ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார் இந்த வருஷத்துலனா, ப்ராமிசஸ்லேருந்து ஃபேக்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார். வாக்குத்தத்தத்தின் காலத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நிகழ்காலத்தில் ஃபேக்டில் இருக்கிறாங்கன்றத நம்ப வச்சிட்டோன்னா எல்லா விஷயமும் போதுன்றதுனால தான் ஆண்டவர் ஊழியக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் கொடுத்து, இப்படிப்பட்ட ஆண்டுன்றதை தீமாக டிக்ளேர் பண்ண வச்சு அதில் ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. அதில் நம்ம டேப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அதில் இணைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2025 நம்மளுடைய இயராக இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், 2025ன்னு சொல்லப்படுகிற இந்த ஆண்டு நம்ம சபையின் ஆண்டாக இருக்க போகிறது, நம்ம குடும்பத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூஸ் எல்லாம் ஆண்டு இந்த ஆண்டில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜீவ ஒளியின் ஆண்டு. சத்தத்தை உயர்த்தி, ஜீவ ஒளியின் ஆண்டு, ஜீவ ஒளியின் ஆண்டு. நானும் மீளே நீரென்னிலே ஒன்றா இரு